அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு ஆத்மபோதம். இந்த ஆத்மபோதம் வகுப்பிலே கடந்த பாடங்கள் மூலமாக 59 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்து முடிச்சோம். இன்றைக்கு நம்ம 60வது ஸ்லோகத்திலிருந்து தொடங்கலாம். மொத்தம் இந்த ஆத்மபோதத்துல 68 ஸ்லோகங்கள் இருக்குது. இப்போ பின்னிமேல் வரக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம் அதிகமா விளக்கங்கள் தேவை இருக்காது. ஏன் அப்படின்னா, பெரும்பாலும் ஏற்கனவே சொன்னதை மீண்டும் மீண்டும் அப்படியே நடைமுறை கொண்டு வருவாரு. மேலும் சொல்லப்பட்ட விஷயங்கள் ஏற்கனவே நிறைய ஒரே விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால ரிப்பீட்டடா அது வர்ற மாதிரி தெரியும். அதனால கொஞ்சம் நம்ம வேகமா தான் போறோம். அப்ப இன்றைக்கு 60வது ஸ்லோகம். அனந்த ஸ்தூல மக்ரஸ்வ மதீர்த மஜம் அவ்யயம் அரூப குணவர்ணாக்கியம் தத் பிரம்மேத் அவதாரையே. இப்ப இந்த 60வது ஸ்லோகத்திலையும் அதையே தான் சொல்றாரு. அதாவது தத் பிரம்மேத் அவதாரையேத் அப்படிங்கிற வார்த்தை நம்ம நேற்றைய ஸ்லோகத்திலேயே கவனிச்சோம் இல்லையா? இதுதான் பிரம்மம் என்று உறுதியாக அறிந்து கொள், இதுதான் பிரம்மம் என்று உறுதியாக அறிந்து கொள் அப்படின்ட்டே சொல்லிட்டு வருவாரு. அப்புறம் அந்த பிரம்மத்துக்கான லட்சணங்கள் நிறைய விளக்கங்கள் கொடுத்துட்டாரு. ஏன்னா அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாது, இதுக்கு மேல பிரம்மத்தை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாரு. இப்போ இந்த 60வது ஸ்லோகத்துல சுருக்கமா இனிமேல் நம்ம போக போறோம். 60வது ஸ்லோகத்துல சுருக்கமா தான் போறோம். அப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, எது ஸ்தூலமாகவோ நுண்ணியதாகவோ இல்லாது, உற்பத்தி நாசம் என்ற நிலைகளும் இல்லாது, சுருங்கியதாகவும் குறுகியதாகவும் நீண்டதாகவும் இல்லாது, உருவம் குணம் குலம் பெயர் என்று எதுவும் இல்லாது இருக்கிறதோ அதை கூர்த்த மதியால் உணர்ந்து பிரம்மம் என்று அறிய வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ இந்த பிரம்மத்தை பத்தி சொல்றதுக்கு ஏதாவது லட்சணம் இருக்கா? அது இப்படி சின்னதா இருக்கும், அல்லது பெருசா இருக்கும், அல்லது அது இப்படிப்பட்ட உருவம், அல்லது அந்த ஜாதி, அல்லது அதுக்கு இப்படி பேரு, அப்படி ஏதாவது சொல்ல முடியுமான்னா அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் பிரம்மத்தை பத்தி சொல்வதற்கு அங்க வார்த்தைகளே இல்லை. ஏன்னா அது நாம ரூபத்திற்கு அப்பாற்பட்டது. அப்போ நம்ம பொதுப்படையா நம்முடைய வேதாந்த சாஸ்திரத்துல சனாதன தர்மத்துல நம்ம பிரம்மம் பிரம்மம் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறதுனால மாற்று மதத்தினர்களுக்கு அது பிரம்மங்கிறது ஏதோ ஒரு புரியாத புதிராகவே தெரியும். இந்து மதத்துல பிறந்தவங்களுக்கு வேற்று மத விஷயங்களை கேட்கும்போது அல்லாஹ் அப்படின்னு கேட்டாலோ அல்லது ஜெகோவா அப்படின்னு கேட்டாலோ ஒரு புரியாத புதிராகவே தெரியும். ஏன் அப்படின்னா இதெல்லாம் மதம் சார்ந்த மொழி சார்ந்த விஷயங்கள், அவ்வளவுதான். அப்போ இங்க இருக்கின்ற தன்னை தான் அறிவதற்கு இங்கு மதங்களோ மொழியோ அவசியம் இல்லை என்று சாஸ்திரம் சுட்டிக்காட்ட வருது. அப்ப அதுதான் நாம் இங்க புரிஞ்சுக்கணும். இங்க மொழி, மதம், இனம், கலாச்சாரம், குணம், உருவம் அப்படின்னு எதுக்குள்ளயுமே போய் சிக்கக்கூடாது. அப்படி எதற்குள்ளும் சிக்காத நிலைதான் பிரம்ம நிலை, பிரம்ம அனுபவம். அதைத்தான் ஆத்ம அனுபவம், ஆத்ம அனுபூதி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அதனால அது ஆத்மா, ஆத்ம போதம் அப்படிங்கிற வார்த்தையில பகவான் ஆதிசங்கரர் இதை இவ்வளவு தூரம் நமக்கு விளக்கம் கொடுத்துட்டார். இப்ப இந்த ஆத்ம போதத்துல கிட்டத்தட்ட நம்ம இப்போ 60வது செயல் இருக்கிறோம். அப்ப இது மாதிரி நிறைய விஷயங்களை மகான்கள் நமக்கு உணர்த்துவதற்காக நிறைய விவரங்களை வெளிப்படையாகவே வெட்ட வெளிச்சமாகவே சொல்லிவிட்டார்கள். அப்படி வெட்ட வெளிச்சமாக சொல்லப்பட்ட விஷயத்துல நம்ம தெரிந்து கொண்ட விஷயம்தான் வெட்ட வெளி. அப்ப அதுதான் ஆத்மா. அப்போ அந்த ஆத்மாவிற்கு நாம ரூபங்கள் கிடையாது அப்படிங்கறத மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறதுல என்ன இருக்க போகுது, அதைத்தான் இதுவும் சொல்லுது. அப்ப அதனால இந்த 60வது ஸ்லோகத்தின் படி பார்க்கும்போது இங்கு என்ன சொல்ல வராரு? எது ஸ்தூலமாகவோ நுண்ணியமாகவோ இல்லாது, உற்பத்தி நாசம் என்ற நிலைகளும் இல்லாது, சுருங்கியதாகவும் குறுகியதாகவும் நீண்டதாகவும் இல்லாது, உருவம் குணம் குலம் பெயர் என்று எதுவும் இல்லாது இருக்கிறதோ அதை கூர்த்த மதியால் உணர்ந்து பிரம்மம் என்று அறிய வேண்டும்ங்கிறார். அப்ப கூர்த்த மதி அப்படிங்கிறது இங்க நாம தான் விசாரணை செய்து விவேகத்தினாலே அதை உணர வேண்டும். நம்முள்ளே அது அறியப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இங்க நான் இருப்பதனால்தான் எல்லாமே இருக்கிறது அப்படிங்கிறது தான் இங்க சாஸ்திரத்தினுடைய முக்கிய சாரம். ஏன்னா இங்க எத்தனை விஷயங்கள் இந்த புறத்துல நீங்க பார்த்தாலும் அது நீங்க இருக்கிறதுனால தான் இந்த புறத்துல அத்தனையும் தெரியும். நீங்க இல்லைன்னா இதுல எதுவுமே தெரியாது. அதுக்குத்தான் உதாரணம், நம்ம தூங்கும் போது ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடுறோம். அப்ப நம்ம இழந்துடுறோம். அப்ப நான் ஆனா பெண்ணான்னு தெரியறது இல்ல, நான் இந்துவா முஸ்லீமான்னு தெரியறது இல்ல. அப்போ அப்படி ஒரு தூக்கத்திலேயே நான் என்னை இழந்துட்டேன்.
அப்ப அப்படிப்பட்ட நான் இல்லாததுனால உலகம் இல்லை. அப்ப நான் விழிப்பு நிலைக்கு வரும்போதுதான் நான் இந்துவா முஸ்லீமான்னு எனக்கு தெரியுது, மதம் கடந்து ஆணா பெண்ணான்னு தெரியுது. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நான் விழிப்பு நிலையில் இருக்கும்போது தான் இத்தனை விவரங்களும் எனக்கு தெரியுது, புரியுது. அப்ப இங்க இதெல்லாம் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய விஷயங்கள், நாம் உண்டாக்கி கொண்ட விஷயங்கள், நம்முடைய மனம் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களின் தொகுப்பு. அப்ப இது புரியும் போது நம்ம என்ன பண்ண போறோம்? தேவையில்லாம இதே விஷயங்களை மீண்டும் மீண்டும் ஆராய்ச்சி செய்து மீண்டும் மனதினுடைய அலைச்சலுக்கு நம்ம ஆளாகக்கூடாது என்பதாக பார்க்கப்படுது. அப்ப அதனால இந்த 60வது ஸ்லோகத்தின் படி பார்க்கும்போது இங்க ஒன்றும் எந்த ஒரு விஷயத்துக்கும் கட்டுப்படாதது பிரம்மம். அப்ப அந்த பிரம்மத்தினுடைய உண்மை நிலை, யதார்த்த நிலை என்ன அப்படின்னு பார்த்தா அது ஒரு வெட்ட வெளி. இப்ப அந்த வெட்ட வெளியில இருக்கக்கூடிய பிரம்மத்தை எப்படி நீங்க அதுவே பிரம்மம் வெட்ட வெளின்னு சொல்லியாச்சு. வெட்ட வெளின்னா அதுக்கு ஒரு உருவமே இல்லை. அத உருவத்துல பார்க்கணும்னு ஆசைப்படுறத நடக்குமானா அது நடக்காதுன்னு தான் ஏற்கனவே சொல்லிட்டோம். ஏன்னா அது உருவத்துல பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் அதோடைய பிம்பமா பார்க்கக்கூடிய இந்த உலகம் தான் அது. அப்ப அதனால அது இருக்கிறதுனால இந்த உலகம் இருக்குது. அதனால அந்த வெட்ட வெளியை உங்களால அனுபவமாக்க முடியலன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்களை அதுல பாருங்க. அதை அப்ப அதுவா தெரியும் உங்களுக்கு, அவ்வளவுதான் அப்படிங்கறத நம்ம கடந்த பாடங்களை சுட்டி காட்டணும். இப்ப அதுக்கு எப்படி உதாரணம் எல்லாம் கொடுத்தோம்? அந்த திருமந்திரத்தினுடைய உதாரணம் கொடுத்தோம். மரத்தை மறைத்தது மாமத யானை அப்படின்ட்டு ஒரு பாடல் விளக்கம் கொடுத்து, நீங்க அதை மரமா பார்த்தா யானையா தெரியாது, யானையா பார்த்தா மரமா தெரியாது அப்படிங்கறதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் கொடுத்தோம். ஏன்னா அதுதான் பெரியவங்க அந்த காலத்துல கல்லை கண்டா நாயை காணும், நாயை கண்டா கல்லை காணுங்கிற ஓமானத்தை கொண்டு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. இப்ப ஒரு அழகான கல்ல ஒரு நாய் சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கு. அந்த நாயை பார்க்கறதுக்கு ஒரு நல்ல உண்மையான நாய் மாதிரியே இருக்கு. ஆனாலும் அது கல்லுல செதுக்கப்பட்ட ஒரு நாயினுடைய சிற்பம் தான். அப்ப அந்த நாய் எந்த ரக நாய் அப்படின்ட்டு நீங்க நாயை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கல்லு தெரியாது. அது பமரேனியனா இல்ல அல்சேஷனா இல்ல நாட்டு நாயா அப்படின்ட்டு நாயினுடைய வடிவத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் அதனுடைய சோர்ஸ் என்ன கல்லுங்கிறது தெரியாம நாயை பற்றிய எண்ணங்கள் தான் அங்க ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த பிம்பத்தை பார்த்துட்டு. இல்ல அது எதோ நாயா இருக்கட்டும், ஆனா அது எதுல செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு கவனிச்சீங்கன்னா கல்லுல செய்யப்பட்டிருக்கு. அப்ப கல்லை கவனிச்சீங்கன்னா நாய் இல்லாம போயிடும். அப்ப இந்த அடிப்படை உண்மையை நாம இங்க உணர்ந்து இப்ப இதை நம்ம உலகமா பார்த்தா இறைவன் தெரியாது, இறைவனா பார்த்தா உலகம் தெரியாது, இவ்வளவுதான் விஷயம். அப்போ இங்க பார்க்கின்ற எல்லாவற்றிலும் இறைவனை பார்ப்பதுங்கிறது என்ன? என்னையே நான் பார்ப்பதுதான், என்னுடைய பிம்பம் தான் அது. ஏன்னா இறைவன் திருப்பி தனக்கு வேறாக எங்கேயோ ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்ட்டு அவனை தேடிக்கிட்டு போறதோ அதை அடையக்கூடிய விஷயமோ இங்க ஒன்றுமே இல்லை. நான் இருப்பதினால்தான் இங்க இறைவனே இருக்கிறான். அப்ப நானுங்கிறதே இறைவன் தான், வேற யாரும் இல்லை அப்படிங்கறதை புரிஞ்சுட்டா இங்க நானுங்கிற ஒரு தனித்துவமான என்னுடைய எண்ணத்திலே உண்டான உருவமும் பதவியும் பகட்டும் என் மீது என்னென்ன ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறதோ அத்தனையும் இல்லாமல் நீங்கிவிடும். அதுதான் இங்க நடக்க வேண்டிய மாற்றம், இந்த பாடத்திட்டத்தினால் நடக்க வேண்டிய மாற்றம். அப்ப இந்த பாடத்திட்டத்தை நம்ம நல்லா உள்ள வாங்கும் போது நான் என்னை இழந்து விடுகின்ற பொழுது இங்கு இருப்பது இறைவன் மட்டுமே. ஆனா நான் என்னை இழக்காத வரைக்கும் இங்க நான் ஒருத்தர் இருக்கிறேன், இறைவன் ஒருத்தர் இருக்கிறான். அப்படி டபுளா இருக்கும்போது அங்க டுவாலிட்டி இருந்துகிட்டே இருக்கும். அந்த டுவாலிட்டியில தான் இந்த வேற்றுமைகள் தெரியும். அப்ப அந்த வேற்றுமைகள்ல நீங்க எப்படி எல்லாம் பாக்குறீங்களோ அப்படியெல்லாம் தெரியும். அப்ப இதெல்லாம் நம்முடைய தவிர நாம எப்படி மாற்றிக்கொள்ளணும், நாமளே தான் மாத்திக்கணுமே தவிர வேற எப்படி மாற்றம் செய்ய முடியும்? யாரால மாற்றம் செய்ய முடியும்? தன்னிடத்தில் இருக்கிற தவறை தான் அறியாத வரைக்கும் அது தவறு என்று தெரியாமல் செய்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். யாராவது சுட்டி காட்டினாலாவது அதை ஏத்துக்கிட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டா அதுல இருந்து நம்ம விடுவிச்சுக்கலாம். அப்பவும் நம்ம தயாரா இல்லை அப்படின்னா அப்ப நம்ம தவறை செய்து கொண்டே இருப்போம். நம்மை பொறுத்த வரைக்கும் அது சரியாக இருக்கும், ஆனா மற்றவர்கள் பார்வைக்கு அது தவறு என்பது தெரியும். அது மாதிரி இங்க இறைவன்கிற ஒரு விஷயத்துல நான் இருப்பதினால்தான் இறைவன் இருக்கிறான், அதை நம்ம நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அது இப்ப இந்த 60வது ஸ்லோகத்துல இதை தெளிவுபடுத்திட்டார். அந்த பிரம்மத்துக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, ஸ்தூலமும் கிடையாது, சூட்சமும் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 உடல்களும் இல்லை, ஸ்தூல சூட்சும காரண உடல்கள் கிடையாது. உற்பத்தி இருப்பு நாசம் கிடையாது. ஏன்னா அது உற்பத்தி ஆகிறதும் கிடையாது, அப்படி இருக்குது அப்படிங்கிறது இல்ல, அப்புறம் அது நாசம் ஆயிடுச்சுன்னு சொல்றதுக்கு இல்ல, அதை பிரிச்சு பார்த்து இப்படி இப்படின்னு சொல்றதுக்கும் முடியாது. அப்புறம் அது சின்னதா இருக்குது, பெருசா இருக்குது, நீண்டதா இருக்குது, வளைஞ்சதா இருக்குதுன்ற மாதிரி சொல்ல முடியாது. அதுக்கு குணம் கிடையாது, குலம் கிடையாது, பெயர் கிடையாது, உருவம் கிடையாது. அப்ப இது எல்லாம் இல்லாம அது எப்படித்தான் இருக்குதுன்னா அது வெட்ட வெளியா இருக்குது. அந்த வெட்ட வெளிக்கு எந்த ஒரு வர்ணனையும் கொடுக்க முடியாது. அப்ப அந்த வெட்ட வெளித்தன்மையில இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையை, அந்த உணர்வை நான் என்னுள்ள உணர வேண்டிய விஷயம் தான் இங்க நம்ம செய்ய வேண்டுமே தவிர வேற ஒன்றும் செய்ய முடியாது.
அப்ப என்னுள் நான் உணர்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்னா என்னை நான் இழக்க வேண்டும். என்னை நான் இழக்க வேண்டும்னா எப்படி இழக்க முடியும்? இது மாதிரி பாடத்திட்டங்களை விசாரித்து மதியினால விசாரணை பண்ணி எனக்கு கொடுக்கப்பட்ட பிரத்யேக பகுத்தறிவு இருக்கு இல்லையா, படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே சிறப்பான பிறவியாக மனித பிறவி எடுத்திருக்கிறேன். அப்ப எனக்கு கிடைச்ச அந்த பகுத்தறிவை வச்சு நான் என்ன நான் பண்ணிட்டு இருக்கிறேன், எந்த விஷயத்தை நோக்கி நான் போயிட்டு இருக்கிறேங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி, அப்ப அந்த விவேகத்தின் மூலமாக நான் என்னை உணர்ந்து அந்த பிரம்மமாக அனுபவமாக்கி கொள்கிறேன். இவ்வளவுதான் விஷயம். இதைத்தான் இந்த 60வது ஸ்லோகம் சுட்டி காட்டுது. அடுத்தது 61. யத் பாசா பாஸ்யதேர்காதி பாஸ்யர் யத்துன பாஸ்யதே ஏன சர்வமிதம் பாதி தத் பிரம்மேத் அவதாரையேத். இதுலயும் அதே தான் சொல்றாரு. எது தரும் ஒளியால் சூரியன் முதற்கொண்டு அனைத்தும் பிரகாசமாக இருக்கின்றனவோ, எதனை அவைகள் எதுவும் ஒளிரச் செய்யவும் முடியாதோ, அப்ப எதன் ஒளியால் இந்த உலகம் எல்லாம் பிரகாசமாக இருக்கின்றதோ அந்த பொருளே பிரம்மம் என்று அறிவாய் அப்படின்ட்டு இந்த 61வது ஸ்லோகத்துல சொல்லிட்டார். அப்போ அந்த பிரம்ம ஒளி, அந்த ஆத்ம ஒளி, அந்த அறிவு ஒளி எங்கும் எதிலும் வியாபித்திருக்கிறதுனா அது என்ன? அதுதான் வெட்ட வெளி. அந்த வெட்ட வெளி, அந்த உணர்வு வெளி எங்கும் எதிலும் வியாபித்திருக்கிறது. அப்படி வியாபித்திருக்கிற அந்த உணர்வு வெளி என்னுள்ள இருக்குல்ல, இப்ப நான் தான் அது. ஏன்னா நான் தான் அந்த உணர்வு வெளி. அப்ப நான் இருக்கிறதுனால எனக்கு இந்த உலகம் தெரியுது. ஏன்னா நான் தான் இந்த உலகத்தை உண்டாக்கி இந்த உலகமா விரிகிறேன். அப்ப என்னிடத்திலேயே இந்த உலகம் தோன்றி என்னிடத்திலேயே இருப்பு கொண்டு என்னிடத்திலேயே இது மறைகிறது. ஆனால் தோன்றி மறையக்கூடிய இந்த உலகம் என் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. எப்படி ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றதுனா எண்ணங்களின் தொகுப்பாக. ஏன்னா நான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேரு கொடுத்துட்டேன்ல, நாமமும் ரூபமும் கொடுத்து அதை நான் வடிவமைத்துட்டேன். அப்ப வெளியே புறத்துல பார்த்து இதுக்கு பேனான்னு ஒரு பேர் கொடுத்தேன், பென்சில் ஒரு பேர் கொடுத்தேன். அப்புறம் எனக்குமே நான் ஒரு பேர் வச்சுக்கிட்டேன், ராமசாமி குப்புசாமின்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டேன். அப்புறம் நான் படிச்ச பட்டம், பதவி, பிறந்த ஜாதி, மொழி, இப்படியெல்லாம் என்னால என்னென்ன ஏத்திக்க முடியுமோ அத்தனையும் ஏத்தி நான் ஒரு மோல்டு பண்ணி ஒரு வடிவத்தை உண்டாக்கி நான் இப்படிப்பட்டவன்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறேன். ஆனா அப்படி உட்கார்ந்து இருக்கிற அந்த உடல், அந்த பதவி, அந்த பெயர், அந்த உருவம் இதெல்லாம் சாஸ்வதமா அப்படின்னு நான் எனக்குள்ள சுய விசாரம் பண்ணி பார்த்தா இல்ல, ஒரு நாள் அதெல்லாம் இல்லாம போயிடுது. ஏன்னா எனக்கு முன்னாடி இது மாதிரி எத்தனையோ பேர் இந்த மாதிரி பதவியில இருந்தாங்க, பட்டத்தை வாங்கியிருந்தாங்க, அவங்களும் உருவத்துல தான் இருந்தாங்க, அவங்களுக்கும் பெயர் இருந்தது. ஆனா இன்னைக்கு அவங்க எல்லாம் காணுமே. அவங்க எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் அந்த பதவி தான் இருக்கு, அவரை காணோம். அப்புறம் அவரு பெயர் என்னங்கன்னு கேட்டா அந்த பெயர்ல எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆனா அவர் இல்ல. அப்புறம் அவர் உருவம் இப்படிதான் இருந்துன்னு போட்டோல தான் பாக்குறோம், ஆனா அவர் உருவத்திலே வேற எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா அவரை காணோம். அப்ப இது மாதிரி எல்லாமே போயிடுது, இங்க எதுவுமே இல்ல. அப்ப வந்து வந்து போகக்கூடிய இந்த தோற்ற விஷயங்களா இங்க உண்மை? அப்ப இது உண்மை அல்ல. அப்ப நாம யாருங்கிற நம்மள விசாரணை பண்ணி பார்த்தா என்னுடைய உணர்வு வெளி என்ன பண்றதுன்னா இங்க உலகமாக விரியுது. அப்ப நான் மட்டும்தான் இருக்கிறேன், என்னுடைய வியாபகம் இந்த பிரபஞ்சம். அப்ப நான் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகம் சொல்லுது. 61வது சொல்லுது என்னன்னா, எது தரும் ஒளியால் சூரியன் முதற்கொண்டு அனைத்தும் பிரகாசமாக இருக்கின்றனவோ, எதனை மற்ற எவைகளும் ஒளிரச் செய்ய முடியாதோ, எதன் ஒளியால் இந்த உலகம் எல்லாம் பிரகாசமா இருக்கிறதோ அந்த பொருளே பிரம்மம் என்று அறிவாய் அப்படின்னு சொல்லிடுது. அப்போ நான் இருக்கிறதுனால தான் இந்த சூரியன் முதல் கொண்டு எல்லாமே பிரகாசிக்குது அப்படின்ட்டு ஏற்கனவே கட உபநிஷத்தை வந்து சொல்லிச்சுன்னு சொல்லிட்டு நான் கட உபநிஷத்தினுடைய ஸ்லோகங்களை ஒவ்வொரு பாடங்கள்லயும் எடுத்துக்கிட்டே இருப்பேன், சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்போ இந்த ஸ்லோகம் அப்படியே கட உபநிஷத்துல பொருந்தி வருது. இப்ப இது 61வது ஸ்லோகம் எப்படி பொருந்தி வருதுன்னா, இப்ப கட உபநிஷத்துல நசிகேதனும் யமதர்மராஜனும் பேசிக்கொள்ளும் போது அப்போ அவர் அந்த தன்னுடைய இருப்பை பத்தி அவனுக்கு நசிகேதனுக்கு விளக்கம் கொடுக்கும் போது சொல்றார், ந தத்ர சூரியோபாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யதோபாந்திகி குதோயம் அக்னிகி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாஷா சர்வமிதம் விபாதி அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்றார். அதனுடைய பொருள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நான் இருப்பதினால்தான் சூரியன் ஒளிர்கின்றது, நான் இருப்பதினால்தான் விண்மீன்கள் ஒளிர்கின்றன, நான் இருப்பதினால்தான் சந்திரன் பிரகாசிக்கின்றது, நான் இருப்பதினால்தான் மற்ற எல்லாமே அறியப்படுகின்றன, உணரப்படுகின்றன. அப்போ நான் இல்லாமல் அந்த கற்பூர ஜோதி தீப ஒளி ஒளிர்ந்து விட முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுது அந்த ஸ்லோகம். குதோயம் அக்னிகி அப்படிங்குது. நான் இல்லாமல் அந்த அக்னி
எப்படி ஒளிரும் அப்படின்னு ஒரு கேள்வியோட முடியுது அந்த மந்திரம். அப்போ நீங்க இந்த கோயில்ல போய் தினசரி பூஜைகள் பண்ணும்போது அங்க தீபாராதனை காட்டுறாங்க. அந்த தீபாராதனை பார்த்து கன்னத்துல போட்டுக்கிறீங்க. ஆனா அந்த தீபாராதனை கன்னத்துல போட்டுக்க கூடிய அந்த தீப ஒளி நீங்க இல்லாம இருக்குதா? நீங்க இருக்கிறதுனால தான் அந்த தீப ஒளி தெரியுது. நீங்க இல்லைன்னா அந்த கற்பூர தீபாராதனை உங்களுக்கு தெரியாது. அல்லது நெய் தீபம் ஏற்றனாலும் உங்களுக்கு தெரியாது. அப்ப நீங்க விசாரணை பண்ணி பாருங்க. இந்த படைப்புல எல்லாமே நான் இருப்பதினால் தான் அதற்கு ஒரு நாமமும் ரூபமும் கொடுக்கப்பட்டு புறத்தில எனக்கு வேறாக அந்த ஒளி இருப்பதாக காட்டுது. ஆனா அத்தனை ஒளிகளையும் அனுபவமாக்குகின்ற உண்மை ஒளி நானே. அந்த ஒளி தான் நான் அறிவு ஒளி. அந்த என்னுடைய உணர்வு வெளி. அப்ப என்னிடம் இருந்துதான் எல்லாமே பிரகாசிக்குதுங்கிறத நான் தெரிஞ்சிக்காம நான் என்ன பண்றேன், புறத்துல இருக்கக்கூடிய ஒளியை போய் பூஜிச்சுக்கிட்டு இருக்கேன், பூஜை பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கிறேன். அப்ப காரணம் என்ன, எனக்கு புரியல. இந்த மாதிரி பாடத்திட்டங்கள் எனக்கு புரியவே இல்லை. அப்ப இதுதான் சாஸ்திரம் என்ன சொல்லுது, அஜ்ஞானம் அறியாமை எது தரும் ஒளியால் சூரியன் முதற்கொண்டு விளங்குகின்றனவோன்னு சொல்லும் போது புரிஞ்சுக்க வேண்டாமா? அது யார் சொல்றா? நசிகேதன் சொல்றான், எனக்கு இந்த மாதிரி எவ்வளவு இது கொடுத்தாலும் எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம். யமதர்மராஜ் சொல்றாரு, நீ மரணத்தை பத்தி கேட்காத, மரணமற்ற பெருவாழ்வை பற்றி என்கிட்ட கேட்காத, அதுக்கு பதிலாக உனக்கு ஆயுள் வேணும் நீட்டிச்சு தர, நிறைய பெண்கள் தேவ பெண்கள் அனுப்புறேன், அனுபவிச்சுக்கோ, உனக்கு இன்னும் அரண்மனை மாட மாளிகை எல்லாம் கொடுக்குறேன், என்னென்ன வேணும் சொல்லு, உனக்கு 3 வரம் கொடுக்குறேன் வாங்கிக்கோன்னு சொல்றாரு. அவன் வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு மரணமற்ற நிலை தான் வேணுங்கிறான் நசிகேதன். அப்போ மரணமற்ற நிலையை தெரிந்து கொள்வது அவ்வளவு எளிதில்லை, அதுக்கான பக்குவம் உனத்தில் இல்லை அப்படின்னு சொல்றாரு. என்ன மாதிரி பக்குவம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி அவன் திருப்பி நிறைய கேள்விகள் மேல கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கான விளக்கங்கள் அவர் கொடுக்கும்போது இவனுடைய கேள்விகளுடைய ஆழமான புரிதல் அவர் பார்த்துதான் யமதர்மராஜா அந்த உபதேசமே ஆரம்பிக்கிறார். அதுதான் கட உபநிஷதம் அப்படின்னு நூல் இருக்கு. அது ஒரு ரிஷி எழுதின அற்புதமான உபநிஷதம். அப்ப அதை நம்ம இங்க புரிஞ்சு பார்க்கணும். புரிஞ்சு பார்க்கும்போது அந்த நான் எனும் தன்னுடைய தன்னிருப்பு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இங்க உணர்வு வெளி, வெட்ட வெளி. அப்ப அது எப்பவுமே சதா தன்னுள்ள நான் ஸ்புரணம் ஆயிட்டு இருக்கும். அந்த நான்கிற ஸ்புரணம் மட்டும்தான் இங்க இறைவன், உணர்வு, பிரம்மம், ஆத்மா, வெளி எல்லாமே. ஆனா அதுக்கு எவ்வளவு பேர் வேணா நம்ம வச்சுக்கலாம். நாம உருவத்துல வச்சுக்கிட்டாலும் எப்படி எத்தனை சகஸ்திர நாமங்களை வச்சு இறைவனை வழிபடுறோம், அருவத்துல வழிபட்டாலும் இந்த மாதிரி எத்தனை பேர் வேணா வச்சுக்கலாம். பிரம்மம், மற்றபடி அல்லாஹ், ஜெகோவா, அப்புறம் அது சிவம் அப்படின்னு நம்ம என்ன சொன்னாலும் இதெல்லாம் நாமளா சூட்டிக்கொள்ற பெயர்கள் தானே தவிர அதெல்லாம் அதுக்குள்ள அடங்காது. அது எல்லாம் ஒன்றே. அது உணர்வு வெளி. அதுக்கு என்ன போய் விளக்கம் கொடுக்க முடியும், அதுக்கு என்ன போய் பேர் கொடுக்க முடியும், அதுக்கு என்ன டெபினேஷன் கொடுக்க முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி ஒரு விஷயம் அது. அதனால சாஸ்திரம் என்ன சொல்லுது, அப்படிப்பட்டவன் தான் நீ, நீ இருப்பதனால்தான் எல்லாமே இருக்கின்றது அப்படின்னு நம்மளையே நமக்கு காட்டி கொடுக்குது. அப்ப நாம அதை ஏத்துக்கிறதுக்கு பக்குவம் இல்லை, அது புரிஞ்சுக்கிற சக்தி இல்லை அப்படின்ட்டு நாம என்ன பண்றோம், மீண்டும் மீண்டும் வேற எதையோ புறத்துல தேடிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? அதுதான் இங்க அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானம் நீங்காம ஒருத்தர் அந்த அறிவாக எப்படி மாற முடியும், பிரகாசிக்க முடியும்? எத்தனை பிறவி எடுத்தாலும் நடக்காது. பிறவிகள் மாறிக்கிட்டே இருக்கும், உடம்பு மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா என்ன நடக்கும், காலங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். புனரபி மரணம், புனரபி ஜனனம்ட்டு அந்த பிறப்பிறப்பு சக்கரத்துல சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். மனசு வந்து போயிட்டு இருக்கும். அப்ப இதெல்லாம் மக்களுக்கு புரிய வைக்கதான் அந்த காலத்துல மகான்கள் என்ன பண்றாங்கன்னா, இவங்க எல்லாம் புரியாம கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு சொல்லிட்டு சதா சர்வ காலம் நம்முடைய இருப்பை விடுத்து இல்லாததிலேயே மயங்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அந்த பேருண்மையை விளக்குவதற்காகவும் நினைவூட்டுவதற்காகவுமே நமது முன்னோர்கள் கோவில்கள், குளங்கள், தீர்த்த யாத்திரை, மூர்த்தி தரிசனம், கிரியைகள், சரியைகள் என்று பலவற்றை உருவாக்கி போற்றி வளர்த்து காப்பாற்றி வழிகாட்டி விட்டு போயிருக்கிறார்கள். அப்ப இதெல்லாம் நம்ம படிச்சு புரிச்சு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்ப எதற்காக ஆலய வழிபாடு? அப்ப அந்த ஆலய வழிபாடுடைய தாத்பரியம் என்ன? அந்த ஆலயத்தினுடைய அமைப்பு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு? ஒருத்தர் படுக்க வச்சோம்னா அந்த படுக்க வச்சா அவர் காலை நீட்டி படுத்துட்டு இருந்தாருன்னா அந்த கால் பாதம் இருக்குல்ல, அதுதான் கோபுரம். அப்புறம் பலிபீடம், அப்புறம் அப்படியே அவருடைய மூலஸ்தானம், இருதய குகை, இந்த மாதிரி அவருடைய தலையில அந்த முடிவடைகிற மாதிரி அந்த உருவ அமைப்புல கோயில் அமைக்கப்பட்டிருக்கும். இது ஆகம விதிப்படி கோயில்கள் அமைக்கப்பட்டிருந்தாலும் அந்த சாஸ்திர நியதி என்ன சொல்லுதுன்னா, இது எல்லாமே நீதான், உன்னால் தான் எல்லாமே இருக்குது, இந்த ஆலயமே நீதான். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் தெல்ல தெரிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் அப்படின்னு திருமந்திரமும் சொல்லுது.
ஆனா எல்லாம் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு நான் இறைவன்கிறத ஏத்துக்க மாட்டேன், நான் இருக்கிறதால தான் இந்த உலகம் இருக்குங்கிறத ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறவங்க கிட்ட நம்ம என்ன சொல்லி புரிய வைக்க முடியும்? 68 செயல் இல்ல, 68,000 செயல் சொன்னாலும் பிரயோஜனப்படாது. ஏன்னா ஆத்ம போதம் வந்து மொத்தம் 68 ஸ்லோகம். இந்த 68 ஸ்லோகத்துக்கே நம்ம 68 நாளுக்கு மேல எடுத்திருக்கிறோம். ஆனா பட் இது எத்தனை பேருக்கு உள்ள போய் வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா கோடியில் ஒருத்தனுக்கு தான். அப்ப அது மாதிரி ஏன் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மற்றவர்களுக்கு வந்து இது புரியவே மாட்டேங்குது. என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. அது என்னன்னா அவங்க புறத்திலேயே பார்த்து பழகின மைண்டு வெளியே தான் தேடுமே தவிர தன்னை திரும்பி பார்க்காது. அப்ப அது என்னவோ வெளியே இருக்குது வெளியே இருக்குன்னு ஓடிக்கிட்டே இருக்குது. வெளியே தேடி தேடி அழுட்டு போய் என்ன ஆயிடுது, வெளியே தேடியே வாழ்க்கையை முடிச்சுக்குது. ஆனா வெளியே முடிச்சுக்கும் போதாவது அதை யோசிக்கணும்ல, நம்ம எதிரில தானே ஒருத்தன் போறான், என்னத்தை எடுத்துட்டு போனான், இவன் என்னத்தை கண்டான், என்ன வாழ்ந்தான், அப்ப இவனுடைய வாழ்க்கை மாதிரி தான் நாளைக்கு என்னுடைய வாழ்க்கையும் முடிய போகுது. அப்ப நான் எதை கொண்டு போக போறேன், அப்ப நான் எதை கொண்டு வந்தேன், அப்ப நான் வந்துட்டு போனதுடைய நோக்கம் என்ன, இது வரைக்கும் நான் என்ன சாதிச்சேன், இந்த மனித பிறவில நான் வந்து என்ன சாதிச்சேன், இந்த சமுதாயத்துக்கு என்ன செஞ்சேன் அப்படின்னு எல்லாம் ஒரு சின்ன விசாரணை நமக்குள்ள பண்ணி பார்த்தா ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டோம். வந்துட்டு வேஸ்டா வேலைக்கு அவரு சுவாமிஜி குருபரானந்தா சொல்லும் போது ஒரு நாளைக்கு இவ்வளவு சாப்பிடுறோம், எப்படி இட்லி, தோசை, பரோட்டா, பணியாரம், சாப்பாடு, சாப்பாட்டுல வெரைட்டி வெரைட்டியா பிரியாணி, தேங்காய் சாதம், தக்காளி சாதம், தயிர் சாதம் அப்படின்ட்டு. ஸோ எப்படி நீங்க இத்தனை வெரைட்டி சாப்பிட்டாலும் இத்தனை எதுல வருது? அரிசியில. அப்ப அவர் சொல்றார், சுவாமி குருபரானந்தா சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, விதவிதமான படையல்கள் படைத்து சாப்பிடுகின்ற மனிதன் ஒரு நாளைக்கு இத்தனை அளவு அரிசி எடுத்துக்கிறான், இத்தனை கிராம் அளவு அரிசி எடுத்துக்கிறான். அப்ப அவன் பிறந்ததுல இருந்து அவன் சாப்பிட தொடங்கி அவன் மரணம் அடைகின்ற வரைக்கும் அவன் சாப்பிட்ட அரிசியை கணக்கு போட்டீங்கன்னா எத்தனை லாரி வருங்கிறது சொல்ல முடியாதுங்கிறார். எத்தனை லாரி லோடு அவன் சாப்பிட்டிருக்கான்னு தெரியாது. அப்போ எத்தனை லாரி லோடு அவன் சாப்பிட்டு இருந்தாலும் அதனால என்ன நடந்தது? இந்த சமுதாயத்துக்காக முன்னேற்றம் வந்துச்சா? அப்ப எதுக்காக வந்தான்? ஒரு மனிதன் வந்த நோக்கம் என்னன்னா, வந்தான், நல்லா தின்னான், தூங்குனான், குழந்தை குட்டி பெத்துக்கிட்டான், ஏதோ வாழ்ந்த வாழ்க்கை தான் சுகம்னு நினைச்சான், அப்புறம் நிறைய சொத்து சேர்த்தனா, அதில் தான் சுகம் நினைச்சு அந்த சொத்து பின்னாடி ஓடணும், அந்த சொத்துனால பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணான், அப்புறம் கடைசியில் எல்லாத்தையும் விட்டுட்டு இருந்த இடம் தெரியாம போயிட்டான். அப்ப இதுவா மனித வாழ்க்கை? அப்ப இதுக்காகவா இத்தனை பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க? அப்ப எவன் ஒருத்தன் இந்த விவேகத்தை கொண்டு விசாரணை பண்ணி பாக்குறானோ அவன் தான் வந்த பிறவியை முடிப்பான். மற்றவெல்லாம் இந்த மாதிரி உலக விஷயங்களையே மூழ்கி மூழ்கி வீணா போய் வந்த வேலையை முடிக்காமையே பிறவிக்கு போயிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத மகான்கள் சுட்டி காட்டுறாங்க. அப்ப இங்க நம்ம இந்த பாடத்திட்டங்கள்ல இங்க பிரம்மத்தை பத்தி என்ன ஆராய்ச்சி பண்ணாலும் அந்த பிரம்மமே நான் தான்ங்கிறது தான் இங்க விஷயம். அதனாலதான் நான் இருப்பதினால்தான் இங்க எல்லாம் ஒளிர்கின்றன. அதைத்தான் இந்த ஸ்லோகம் சொல்லுது. இப்ப இந்த 61வது ஸ்லோகம் சொல்றது, எது தரும் ஒளியால் சூரியன் முதற்கொண்டு அனைத்தும் பிரகாசமாக இருக்கின்றனவோ, எதனை மற்ற எதுவும் ஒளிரச் செய்ய முடியாதோ, எதன் ஒளியால் இந்த உலகமெல்லாம் பிரகாசமாக இருக்கின்றதோ அந்த பொருளே பிரம்மம் என்று அறிவாய் அப்படின்ட்டு இந்த 61வது ஸ்லோகத்துல சொல்றார். இந்த 61வது ஸ்லோகம் அப்படியே அந்த கட உபநிஷத்துடைய ந தத்ர சூரியோபாதி ந சந்திர தாரகம் அப்படிங்கிற ஸ்லோகத்தோட பொருத்தப்பட்டிருக்கு. அப்ப அதையும் இதையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது இங்கு நான் இருப்பதினால்தான் எல்லாம் இருக்கின்றது, நான் இல்லாவிட்டால் இங்கு எதுவுமே இல்லை. அதற்கு சிம்பிள் உதாரணம் சொல்லிட்டேன். ஒவ்வொரு நாளும் நம்ம இரவு தூங்கும் போது நாம் நம்மளை இழந்துடுறோம், காரண தேகத்துல போய் ஒடுங்கிடுறோம். அப்படி ஒடுங்கும் போது நான் ஆனா பெண்ணான்னு தெரியல, நான் இந்தியனா முஸ்லீமான்னு தெரியல அப்படின்னு நிறைய ஓமானம் கொடுத்து, அப்ப இதெல்லாம் எங்க போச்சு? தூங்கும் போது காணாம போச்சு இல்லையா? அப்ப மரணமும் இப்படித்தானே. அப்ப தினசரி நான் தூங்கும் போதே இந்த உலகத்தை விட்டுறேன், அப்ப மரணத்திலையும் நான் இந்த உலகத்தை விடத்தான் போறேன். அப்போ ஒரு நாள் நான் தூங்குறவன் எழுந்திருக்கவே போறது இல்லை. அதாவது தினமும் எழுந்திருக்கிறதுனால நாளைக்கு நான் இந்த வேலையை செய்ய போறேங்கிற ஒரு ஷெடியூல் போட்டுக்கிறேன். என்னுடைய லைஃப்ல நான் டெய்லி ஷெடியூல் போட்டுக்கிறேன். நாளைக்கு எழுந்து இந்த வேலையை செய்ய போறேன், நாளைக்கு அவனை பார்க்க போறேன், 4 மாசம் கழிச்சு இந்த பணம் நான் லோன் எடுக்க போறேன் அப்படின்னாலும் நாம் இன்றைக்கே ஒரு ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம், தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறோம். ஆனா இது வந்து நம்ம நாளைக்கு எழுந்திருப்போங்கிற நம்பிக்கையில, எதிர்காலம் இருக்குங்கிற நம்பிக்கையில இதெல்லாம் செய்யறோம். ஆனா ஒவ்வொரு நாள் தூங்கும் போது மறுநாள் எழுந்திருக்காம போறவங்க எத்தனை பேர் பாக்குறோம்? இப்ப வயநாடுல வந்து நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. அந்த வயநாடு நிலச்சரிவுல எத்தனையோ மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போனாங்க. ஆனா அவங்களாம் எத்தனை கனவுகள் கற்பனைகளோட ஷெடியூல் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் அந்த ஷெடியூல் எல்லாம் அவங்க அப்ளை பண்ணாங்களா? மறுநாள் காலையில அப்ளை பண்ணல.
அது மாதிரி எத்தனை பூகம்பங்கள், எத்தனை நிலநடுக்கு பார்க்கிறோம், உயிரிழப்புகளை பார்க்கிறோம், சுனாமியில உயிரிழப்புகளை பார்க்கிறோம். அப்ப மரணம் என்பது எப்ப வருங்கிறது சொல்ல முடியாது. நாளைக்கு வந்துரும், நாளைக்கு வரும், அல்லது இந்த அடுத்த மாசம் தான் வரும் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. அப்ப இங்க எது உண்மையிலே நமக்கு தெரியணும்னா, இந்த வினாடி, இப்பொழுது நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த வினாடி சத்தியம். இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க, நேத்து பார்த்தங்க சாயந்தரம் பேசிட்டு இருந்தாரு, இப்ப காலையில எழுந்திருக்கலாங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, எங்க 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் என்கிட்ட பேசிட்டு போனாரு, நல்லா தாங்க இருந்தாரு, இப்ப திடீர்னு அவர் இல்லைங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இது மாதிரிதான் மனிதனுடைய வாழ்க்கைய அதை கொண்டு போயிடுது. ஒரு வினாடியில கொண்டு போயிடும், அவ்வளவுதான். மரணம்ங்கிறது ஒரு வினாடி. ஏன்னா நம்ம கண்ணெதிர நிறைய பேருடைய மரணத்தை பாக்குறோம் இல்லையா? ஒவ்வொருத்தரும் சாகும்போது கூட இருந்து பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம கூடவே உட்காந்துட்டு இருப்பார், அப்படியே உயிர் போயிடும், அவ்வளவுதான். மரணம்ங்கிறது அவ்வளவுதான், ஒரு வினாடியில நடந்துரும். அப்ப இந்த மாதிரி மரணம் எத்தனை பேருக்கு நடக்குது. அப்ப அது மரணத்துக்கு பிறகு இந்த உலகம் இல்லாம போக போகுது. அப்ப எது இருக்கிறது, எது உண்மையில் இருக்கிறது அப்படின்னா, இந்த உடலாக வந்து போகின்ற இதுவும் சத்தியம் இல்ல, இந்த உலகமாக நமக்கு தோன்றி மறையக்கூடிய இதுவும் சத்தியம் அல்ல. அப்ப எது சத்தியம்னா, நானுங்கிற தன்னுணர்வு மட்டும்தான் சத்தியம். நான்கிற என்னுடைய சொரூபம், என்னுடைய சுயம், என்னுடைய உணர்வு வெளி, அதுதான் சத்தியம். அப்ப அதை நான் பிடிச்சிட்டேன்னா எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிறப்பு இறப்பு சக்கரம் தொடராது. காரணம் என்ன, உடல் தேவை இருக்காது. நான் அந்த உணர்வு வெளியாவே எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பேன். எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன், ஆனால் தெரியாமல் இருக்கிறேன். இப்போ ஏன் தெரியாமல் இருக்கிறேன், என் மீது இந்த உலகம் ஏற்றி வைக்கப்பட்டதுனால, ஏகப்பட்ட விஷயங்களை மேல ஏத்திக்கிட்டதுனால எனக்கு உலகம் மறைக்கப்பட்டிருக்கு. கண்ணாடி கல்லு மேல ஒரு செம்பருத்தி பூ பக்கத்துல கொண்டு போய் வச்சதுனால ஒரு சிவந்த நிறம் ஏறி உட்கார்ந்துகிட்டதுனால அந்த கண்ணாடி கல்லுடைய ஸ்படிக நிறம் தெரியல, கண்ணாடி நிறம் தெரியல. ஆனா கண்ணாடி நிறம் தெரிய வேண்டும்னா அங்க அதுக்கு என்ன செய்யணும், கண்ணாடி கழுவணுமா அல்லது துடைக்கணுமா? ஒன்னும் பண்ண வேண்டியதில்லை. அது பக்கத்தில் வைக்கிற செம்பருத்தி மலர் தூக்கி தூரமா போட்டா அந்த கண்ணாடி தன் இயல்பு நிறத்துக்கு வந்துடும், அவ்வளவுதான். அது மாதிரி இங்க ஆத்மா எப்பொழுதும் சுயம்பிரகாச அறிவாய் ஒழிந்து கொண்டிருக்கிறது. அதன் மீது இந்த உலகம் என்ற ஒரு விஷயம் ஏற்றி வைக்கப்பட்டதுனால அந்த உலகம் மட்டும் தெரியுது, தன்னை தெரிந்து கொள்ள முடியல. இறைவன் தெரியல, நான் தான் இறைவன், என்னை தெரியல. ஏன்னா என்னுடைய சுயம்பிரகாச ஒளி எனக்கு வெளிப்பட்டு கொண்டிருப்பது என்னால் உணர முடியவில்லை. ஏன்னா என் மீது இந்த உலகம் ஏற்றி என்னை அமைக்கி கொண்டிருக்கிறது. அப்ப இதை புரிஞ்சு கொண்டா நம்ம வந்த வேலையை முடிச்சுட்டு போலாம் அப்படிங்கிறது தான் இங்க சொல்ல வர்ற விஷயம். இந்த 61வது ஸ்லோகம். அடுத்தது 62. ஸ்வயமந்தர் பகிவ்யாபிய பாசயன்னாகிலம் ஜகத் பிரம்ம பிரகாசதே வக்னி நிப்ரதப்தாய சபிண்டவத் அப்படிங்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நன்கு காய்ந்து எரியும் அக்னியிலே இடப்பட்டுள்ள ஒரு இரும்பு குண்டு அக்னி போலவே பிரகாசிக்கும். அவ்வாறு ஒளிவிடுகின்ற அந்த இரும்பு குண்டை போலவே உலகில் உள்ள அனைத்தையும் பிரம்மம் பிரகாசிக்க செய்து அவைகள் அனைத்தின் உள்ளும் புறமும் வியாபித்து தானும் ஒளிர்விடும் என்பதை அறிவாயாக அப்படிங்கிற மாதிரி இங்க 62வது ஸ்லோகம் சுட்டி காட்டுது. ஸ்வயம் அந்தர் பகிவ்யாபிய பாசயன்னாகிலம் ஜகத். அப்ப உள்ளும் புறமும் வெட்ட வெளியினுடைய வியாபகம், அந்த அறிவு வெளி, அறிவு ஒளி, உணர்வு ஒளியினுடைய வியாபகம் பரவி கிடக்குது. அதற்கு ஓமானம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒரு இரும்பு குண்டு எப்படி நெருப்புல போட்ட உடனே அந்த நெருப்பு மாதிரியே மாறிடுது. ஆனா இப்ப அது இரும்பு குண்டா நெருப்பான்னு தெரியாது. பார்த்தா இதுவும் சிகப்பா கணக்கணம் நெருப்பு மாதிரி தகச்சுக்கிட்டு இருக்கும், அது நெருப்பு தகதன்னு இருக்கும். அப்ப ரெண்டும் அந்த இடத்துல ஒன்னா இருக்கு. அக்னி குண்டை தனியா நம்ம எடுத்து பிரிச்சு அதுல இருந்து தூரமா வைக்கும் போதுதான் அது தன்னுடைய குளிர்ச்சி தன்மைக்கு போய் இரும்பு குண்டுன்னு காட்டும். இல்லைன்னா அது நெருப்பு குண்டு மாதிரியே இருக்கும், ரெண்டும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். அந்த ஓமானத்தை தான் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அதை தான் இங்கேயும் சொல்றாரு. அப்போ நன்கு காய்ந்து எரியும் அக்னியில் இடப்பட்டுள்ள ஒரு இரும்பு குண்டு அக்னியை போலவே மாறிவிடுகிறது இல்லையா? அது மாதிரி இங்கு பிரம்மம் எப்பொழுதும் சுயம் பிரகாச ஒளியை பிரகாசித்துக் கொண்டிருக்கிறதுனால அதுல படுகின்ற இந்த மனசானது என்ன பண்ணுதுன்னா அந்த பிரம்மமாகவே தன்னை வெளிப்படுத்தி இந்த உலகமாக பிரகாசித்துக் கொண்டிருக்குது. அப்ப அதனுடைய அதிஷ்டானத்துல இங்க இத்தனையும் காணப்படுவதனால, அது இருக்கிறதுனால இது இத்தனையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கே தவிர உண்மையில அது இல்லைன்னா இது இல்லை. அந்த நெருப்பு இல்லைன்னா நெருப்பு குண்டு அங்க நெருப்பா மாற போறது இல்லை, அது எப்பயும் போல இரும்பு குண்டா கிடக்க போகுது. ஆனா அது நெருப்போட சேர்ந்து நெருப்பு குண்டா மாறுறதுனால நெருப்பு எது, அந்த இரும்பு குண்டு எது அப்படின்னு பிரித்தறிய முடியாத அளவுக்கு ரெண்டும் ஒன்னாயிடுச்சு அங்க. அது மாதிரி இங்க ஆத்மாவின் பிரகாசத்தினால மனசு அந்த ஆத்மாவாகவே பார்ப்பதற்கு தெரிகிறது. அப்ப நாம இங்க விசாரணை செய்து பார்க்கும்போது
இப்ப இந்த மனம் எங்க எப்படிப்பட்டது, ஆத்மா எப்படிப்பட்டது அப்படிங்கிற ரெண்டையும் நம்ம விசாரித்து விவேகத்தினால விடை காணும் போது, அப்போ இங்க எண்ணங்களுடைய தொகுப்பாகிய மனசு தான் இந்த உலகத்தை உண்டாக்கி உண்மையில் இருப்பதாகவும் தான் தான் இதை அனுபவிக்கிறேங்கிற மாதிரியும் கர்த்தா போக்தா அபிமானத்துல சிக்கிக்கிட்டு பல்வேறு துக்கங்கள்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. சுகத்தையும் அடையுது, துக்கத்தையும் அடையுது. இரு விஷயங்கள்ல சிக்கிக்குது, இருமை இல்லை. அது மனதனுடைய அஜ்ஞானம், அறியாமை. ஆனா விசாரணை பண்ணி பார்த்தா நமக்கு ஒரு விவேகம் வருது. ஓ, அந்த அறிவின் அதிஷ்டானத்துல இது இப்படி மனசு வந்து பிரகாசிக்குது. அப்ப அதனுடைய பிரகாசத்தை நான் என்னுடைய பிரகாசம் நினைச்சு நான் இத்தனை நாள் ஏமாந்துட்டு இருக்கேன். அப்ப இங்க நான் பார்க்கறதெல்லாம் என்னுடைய சுயத்துல ஒண்ணு இல்லை, அது அதனுடைய சுயம் தான் இங்க எல்லாமா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா, அப்ப இந்த மனசு என்ன ஆகும், தன்னுடைய தனித்துவத்தை இழந்து விடணும். அதுதான் இங்க நடக்க வேண்டிய விஷயம். அப்ப இந்த மனசு வந்து இது வரைக்கும் தன்னை பிரிச்சு வச்சு நான் வேறு அது வேறு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற அந்த நிலையை விட்டுட்டு அது மட்டும்தான் இருக்குது, இங்க நான் ஒருத்தன் இல்லை அப்படின்னு தன்னை இழக்கும் போது அங்க இருப்பது இறைவன் மட்டும்தான். அதனால அங்க இறைவன் மட்டும் இருக்கிறதுனால இறைவனுக்கு வேறாக இங்க எதுவுமே இல்லை என்ற அந்த உண்மையை நாம் இங்க உணர முடியும் என்பதாகத்தான் இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே வருது. அதுதான் இந்த 62வது ஸ்லோகத்திலையும் சுட்டி காட்டுறாரு. அப்ப உள்ளும் புறமும் வியாபித்து அப்படிங்கும் போது அந்த வெளி எங்க இல்லாம இருக்குது, அது நாம தான் பிரிச்சு பார்க்கணும். வெட்ட வெளிய குடத்துக்குள்ள இருந்தா கடாகாசம், குடத்துக்கு வெளியே இருந்தா மகாகாசம்னு சொல்றோம். அது மாதிரி வெளியே இருந்தா பரமாத்மாங்கிறோம், நமக்குள்ள இருந்தா ஜீவாத்மா அப்படிங்கிறோம். அப்ப இது மாதிரி பிரிக்கிறதெல்லாம் யாருடைய வேலை? நாம மனசுல பிரிவினைகளை உண்டாக்கி அப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுது, அப்படியெல்லாம் உள்ள வெளியே அப்படின்னு பிரிக்க வேண்டியதில்லை, அது மட்டும்தான் இருக்குது, அது எங்கும் எதிலும் வியாபித்து இருக்கிறதுனால நீ அந்த மனதினால ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களினால அந்த உருவ பேதத்துல நாம ரூபங்கள்ல சிக்கிக்கிட்டு நீ அந்த மாதிரி பேதமைக்குள்ள இருக்கப்பா. நீ அந்த உருவங்களையும் பெயரையும் விட்டு விடு. இருப்பது அந்த வெளி மட்டும்தான், அந்த ஆத்மா மட்டும்தான் நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த இருமைகள் இல்லாம போய் உன்னுடைய சுயம் உனக்கு அனுபவம் ஆகும்ங்கிறத சொல்ல வருது. அப்ப என்னுடைய சுயம் எனக்கு அனுபவம் ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? நான் இந்த மனதளவுல நான் ஏற்றி வைத்துக் கொண்ட ஒரு மோல்டு இருக்குல்ல, மோல்டுங்கிறது என்ன? இப்ப நான் வந்து இந்த ஜாதியில பிறந்திருக்கிறேன், இந்த மதத்தை சேர்ந்தவன், இந்த கடவுளை வணங்குபவன், அப்புறம் இந்த மொழி பேசுபவன் அப்படின்னு என்னென்ன விஷயங்கள், இந்த பட்டத்தை வாங்கியவன், இந்த படிப்பு படிச்சிருக்கிறேன் அப்படின்னு என்னென்ன விஷயங்கள் நான் ஏற்றி வச்சிருக்கிறேனோ அது எல்லாம் என் மீது ஏற்றி வைக்கப்பட்டு என்ன அந்த பவுண்டரிக்குள்ள கொண்டு வந்து உட்கார வச்சிடுச்சு. அப்ப அதனால நான் இந்து மதத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறேன், அப்புறம் நான் வந்து இந்த தொழில் பண்றேன், நான் ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுங்கிறேன், இல்லைன்னா நான் ஒரு வழக்கறிஞருங்கிறேன், இல்லைன்னா நான் ஒரு டாக்டர் அப்படிங்கிறேன், இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் பதவி கொடுத்தது வச்சுக்கிறேன். அப்புறம் நான் தமிழ் மொழி பேசுபவன்கிறேன், இன்னொருத்த கன்னட மொழி பேசுவேன்ங்கிறான், ஒருத்த மலையாள மொழி பேசுறேன் அப்படிங்கிறான். அப்ப இது மாதிரி மொழி பேதமைகள், தொழில் பேதமைகள், அப்புறம் மத பேதமைகள், அப்புறம் ஜாதி பேதமைகள், இந்த மாதிரி விஷயங்களை பூரா ஏத்தி ஒரு மோல்ட் ஆகி நான் வந்து என்ன அப்படி செப்பரேட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் எப்படி என்னுடைய சுயம் எனக்கு பிரகாசிக்கும்? அப்ப அதை பூரா விட்டுட்டு இங்க உண்மையா என்ன இருக்குது, அந்த ஆத்மா மட்டும்தான் இருக்குது, வெளி மட்டும்தான் இருக்குது, அதன் மீது இந்த உருவம் உலகம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது, நாமமும் ரூபமும் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் நீக்கிட்டு பார்த்தா என்னுடைய சுயம் எனக்கு பிரகாசிப்பது தெரியும். அப்போ நான் என்ன பண்ணணும்? என்னை இழக்க வேண்டும். என்னைங்கிறது இங்க நானுங்கிற அந்த அகங்காரத்தை, ஈகோவை இழக்க வேண்டும். அப்ப நான் என்னுடைய ஈகோவை விட்டுட்டா முடிஞ்சுது, நான் மட்டும்தான் இருக்கிறேன். அப்ப உண்மை நான் யாருன்னா அந்த அறிவு நான் தான், அந்த உணர்வு வெளி, வெட்ட வெளி தான் நான் சொல்ல முடியும். அது தெரியாம இந்த மைண்ட் வந்து நான் சொல்றதுனால என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா பாடி மைண்ட் அட்டாச்மெண்ட் வந்துடுது, அப்புறம் எனதுங்கிற அபிமானம் வந்துடுது, அப்புறம் தன்னை சார்ந்த அத்தனை விஷயங்களும் பின்னாடியே வந்துடுது. அப்போ அது என்ன ஆயிடும், ஆத்மாவிலிருந்து வெகு தூரம் நம்மளை விலக்கி கொண்டு போய் விடுகிறது. அதுதான் பிரச்சனை அப்படிங்கறத சொல்லி இப்ப நீ வேறு நான் வேறுங்கிற அந்த பிரிவினைகள்ல என்ன பண்ணுது, கடவுளையும் பிரிச்சு வச்சுக்குது. நான் ஜீவாத்மா, அவர் பரமாத்மா, அப்புறம் அதுல அவரு சிவபெருமான் தான் சூப்பர் ஆத்மா, இவர் வந்து நார்மல் ஆத்மா அப்படின்னு எல்லாம் பிரிச்சு வச்சுக்கிட்டு இப்படியே மைண்ட் வந்து பிளே பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப இதெல்லாம் நம்முடைய அஜ்ஞானம், அறியாமை அப்படிங்கறத நம்ம புரியும் போதுதான் விழுத்துக் கொள்ள முடியும் என்பதாகவும் இந்த 62வது ஸ்லோகம் இதைதான் மேலும் மேலும் சுட்டி காட்டுது. அப்போ பார்ப்பவனின் தன்மைகளால் வியாபிக்கப்பட்டு அத்தன்மைகள் அந்த பொருட்களுக்கு இருப்பன போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகின்றன. அதனாலேயே ஒரு பொருளின் உள்ளும் அதை கடந்து பரவிருக்கும் அதன் உண்மை தன்மையாகிய கடவுள் என்று நம்ம உருவப்படுத்தி பிரம்மத்தின் சொரூப லட்சணம் 54வது ஸ்லோகத்துல சொல்லி இந்த 62வது ஸ்லோகம் வரை விவரமாக விளக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்றாரு. இப்ப இந்த 62வது ஸ்லோகம் வரைக்கும் 54ல தொடங்கிய அந்த பிரம்மத்தினுடைய சொரூப லட்சணம் நிறைவடைகிறது. அடுத்தது 63வது ஸ்லோகம். ஜகத் விலட்சணம் பிரம்ம
பிரம்மணோன் என்ன கிஞ்சன பிரம்மான் யத்பாதி சே மித்யா யதா மறுமரிசிகா. இந்த 63 என்ன சொல்லுதுன்னா, அறியும் பிரம்மம் அறியப்படும் உலகத்திற்கு மாறான இயல்பு உடையது. பிரம்மத்திற்கு அப்பாற்பட்டு வேற எந்த பொருளும் இல்லை. பிரம்மத்திற்கு அந்நியமாக வேற எதுவும் தோன்றினால் அது உண்மையில் இல்லாததாயினும் காட்சிக்கு தோன்றும் காணல் நீர் போன்றதொரு பொய் தோற்றமே அப்படிங்கிறாரு. இது 63வது ஸ்லோகத்துல. அப்ப இதுக்குதான் நம்ம ஏற்கனவே நிறைய உதாரணங்கள்லாம் பார்த்துட்டோம். ஏன்னா இங்க இந்த பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யா அப்படிங்கிற மகா வாக்கிய உபதேசத்தை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இங்க இறைவன் மட்டும்தான் இருக்கிறான். ஆனா இந்த உலகம் இருப்பது போல ஏன் தெரியுது அப்படின்னா அது பிரம்மத்தினுடைய நிழல் அப்படிங்கிறதுனால. அப்போ உண்மையிலேயே நிழலை நம்ம நிஜமா பார்க்க முடியாது, நிஜம்தான் நமக்கு முக்கியம். அப்ப அதுக்கு நம்ம உதாரணம் எல்லாம் ஏற்கனவே பார்த்தோம். கண்ணாடியில இப்ப நான் போய் நிக்கிறேன், என்னுடைய உருவம் கண்ணாடியில தெரியுது, அது பிரதிபிம்பம். அப்ப பிரதிபிம்பத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை, இந்த பக்கம் இருக்கிற ரியல் உருவத்துக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படின்லாம் விவரம் சொல்லிட்டேன். அப்ப அது மாதிரி இங்க பிரம்மம் அறியப்படும் உலகத்திற்கு மாறான இயல்பு உடையது அப்படின்னா இங்க பார்க்கின்ற இந்த யூனிவர்சலுக்கும் பிரம்மத்துக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா பிரம்மத்திற்கு அப்பாற்பட்டு வேற எந்த பொருளும் இல்லை. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? இப்ப நான் இருக்கிறேன், எனக்கு கண்ணாடியில் நான் பாக்குறேன்னா கண்ணாடியில் இருக்கக்கூடிய உருவத்துக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லை. அது ஒரு பிம்பம் தான், என்னுடைய பிரதிபிம்பம் தான் அது. ஆனா நான் இருக்கிறதுனால தான் கண்ணாடியில் அந்த பிம்பம் தெரியுது. அந்த புரிதல் நமக்கு வரணும். அப்போ பிரம்மத்திற்கு அந்நியமாக வேற எதுவும் தோன்றினால் அது உண்மையில் இல்லாததாயினும் காட்சியில் தோன்றும் காணல் நீர் போன்றது அப்படின்றாரு. ஏன்னா இப்ப நம்ம காட்சியில என்ன காணல் நீரை பார்த்தா என்ன நினைக்கிறோம்? உண்மையான நீர் இருக்குன்னு தானே நம்புறோம். அப்ப நம்ம கார்ல போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு நீரோட மாதிரி தெரியுது, ரோட்ல ஏதோ தண்ணி போயிட்டு இருக்கும் போல் இருக்கு, மழை பெய்ஞ்சு தண்ணி போயிட்டு இருக்கும் போல் இருக்கு அப்படின்ட்டு பக்கத்துல போய் பார்த்தோம்னா அங்க நீர் ஓடிட்டு இருந்த மாதிரி இருக்கிறத காணும். ஆனா வெயில் அனல் அது. அப்போ ஒரு மிராஜ் வாட்டர் அப்படிங்கிற காணல் நீர் நமக்கு எப்படி காட்டுது? அந்த அனல்னால அப்படி தெரியுது. சூரியனுடைய கனலால ஒரு காணல் நீர் உண்டாகி நமக்கு அப்படி காட்சி கொடுக்குது. அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு தோற்ற பிழை, கண்ணில் ஏற்பட்ட தோற்ற பிழை. அப்ப கண்ணு தானே இங்க மிஸ்டேக்கு, காணல் நீருங்கிறது உண்மையில் இல்லை. அது மாதிரி இங்க நமக்கு புலன்கள் தான் மிஸ்டேக். என்ன மிஸ்டேக் புலன்கள்னா, இப்ப நான் புலன் இருக்கிறதுனால இந்த உலகம் எனக்கு தெரியுது, புலன் இல்லைன்னா இந்த உலகம் எனக்கு தெரியாது. இப்ப கண் இருக்கிறதுனால நான் கண்களியா இப்ப இதை பார்த்து இது பேனா அதை பென்சில் அப்படின்னு நான் வடிவத்தை பார்க்கறேன், ஒரு நாம ரூபத்தை சூட்டுறேன், அதை நான் ஐடென்டிஃபை பண்றேன். அப்ப இந்த மாதிரி எனக்கு ஒவ்வொரு பொருளும் கண்ணில் காட்சிப்படுத்தி காட்டி காட்டி எனக்கு புரிய வச்சுட்டாங்க. நான் சின்ன குழந்தைல இருந்தே எனக்கு ஆனாவன் சொல்லி கொடுத்ததுல இருந்தே போட்டோ தான் எனக்கு ப்ரூவ்டு எல்லாமே. அம்மாவை ஒரு படத்துல போட ஆரம்பிச்சு பாருதான் அம்மான்னு காட்டி கொடுத்து, ஆட்டுக்குட்டியை படத்துல போட்டு காட்டி ஆட்டுக்குட்டியை காட்டி கொடுத்து, ஒவ்வொரு உருவமும் எனக்கு பெயரும் இப்படிதான் சூட்டப்பட்டது, அறிமுகப்படுத்தப்பட்டது. அத்தனையும் எதன் அடிப்படையில எனக்கு தெரிஞ்சது? என்னுடைய புலன்களுடைய அடிப்படையில எனக்கு இப்படி தெரிஞ்சது. நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன். இப்ப நம்ம இடத்துல இருக்கிற 5 புலன்கள்ல இத்தனை அனுபவங்கள் நமக்கு வந்திருக்குது. இந்த பிரபஞ்சமா விரிஞ்சிருக்கிற இத்தனை உலக விஷயங்களும் என்னுடைய கண்கள், காதுகள், மூக்கு, நாக்குங்கிற எத்தனையோ விஷயங்கள்ல நான் அனுபவமாக்கி வச்சிருக்கிற விஷயங்கள் இதெல்லாம். ஆனா இந்த புலன்களே இல்லாம நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அப்ப எனக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. அதுக்குதான் நான் ஏற்கனவே உதாரணமெல்லாம் சொல்லும் போது, இப்ப கண் இல்லாம பிறந்தவனை பாருங்க, அவனுக்கு என்ன தெரியும்? உலகம்ன்றது எப்படி தெரியும்? பாவம், ஒண்ணுமே தெரியாது. நாம இந்த உலகத்துல பாக்குற இத்தனை விஷயங்களை அவன் பார்க்கவே முடியாது. அப்ப அவனுடைய உலகமே வேற, வெறும் இருண்ட உலகம் தான் அவனுக்கு. ஆனா அவங்ககிட்ட இருக்கிற காது மூலமா சில விஷயங்களை கேட்டு அவன் ஒரு கற்பனையில வாழ்ந்துட்டு இருப்பான். இப்ப நான் கற்பனையில ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்றேன், இந்த மாதிரி ஒரு தேவலோகத்துல ஒரு பாரிஜாத மலர் இருக்குங்க, அது இந்த மாதிரி ஒரு இதழ் இருக்கும், அது இந்த மாதிரி ஒரு இலைங்க அப்படின்னா நான் ஒரு கற்பனையா ஒரு விஷயத்த சொல்றேன். நீங்க அதை பார்த்ததே இல்லை, ஏன்னா உங்களுக்கு கண் இருந்தாலும் அதுக்கு பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கல. பட் நான் சொல்றேன், நான் போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றேன், நீங்க அதை நம்புறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் பார்த்துட்டு வந்திருக்காரு, அது என்ன பாரிஜாத மலர்னா இந்த மாதிரி கலர்ல இருக்குமாமா, அதுக்கு இப்படி இலை இருக்குமாமா அப்படிங்கறத நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு மனசுல ஒரு இமேஜினேஷன் கிரியேட் பண்ணுவீங்க. கற்பனையாக உங்க மனதுல ஒரு இமேஜினேஷன் கிரியேட் ஆகும். அப்ப நீங்களா ஒரு உருவத்தை உண்டு பண்ணுவீங்க. பாரிஜாத மலர்னா இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு உருவத்தை உங்க மனசுல உண்டாக்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுதான் பாரிஜாத மலர் உங்களை பொறுத்த வரைக்கும். அதே விஷயத்தை இன்னொருத்தர்கிட்ட சொல்றேன், அவரும் அதே மாதிரி கற்பனையில ஒரு பாரிஜாத மலரை உண்டாக்கிட்டு இருப்பாரு, அவருக்கு அதுதான் பாரிஜாத மலர். ஆனா நான் சொன்னது என்னமா பாரிஜாத மலரை பத்தி ஒரே மாதிரிதான் சொன்னேன். ஆனா அவரவர்களுடைய மனதிலே எழுந்த கற்பனைகளினால அந்த பாரிஜாத மலர் பலவிதமாக அவரவர்களுக்கு தகுந்த மாதிரி காணப்படும்.
அப்ப இதுதான் இந்த உலகமும். இப்ப இது மாதிரி கற்பனையால நமக்கு ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள் மூலமா நான் ஒரு விஷயத்த இப்படித்தான் இருக்கும்னு இமேஜினேஷன் பண்ணி நான் வாழ்ற வாழ்க்கையில அதை நான் லைவ்ல கொண்டு வந்து பாக்குறதுக்கு இப்ப நான் கண் இருக்கிறதுனால சில விஷயங்களை நான் லைவ்ல பாக்குறேன். கண் இல்லாதவன் பார்க்க முடியாது, இல்ல அவன் கற்பனையிலேயே வாழ்வான். அவன் அவ்வளவுதான், அவனுக்கு இப்படி இருந்தா இப்படிதான் இருக்கும் போட்டிருக்கு கற்பனையிலேயே வாழ்ந்துட்டு இருப்பான். அதுதான் அவனுடைய உலகம். அது மாதிரிதான் இங்க நமக்கு இந்த கண்ணு காது மூக்கு நாக்குங்கிற புலன்கள் மூலமா அடையக்கூடிய இந்த உலகம் இப்ப நம்முடைய இந்த புலன்கள் சார்ந்த உலகம். இப்ப நம்முடைய கண்களுக்கு தெரியாத விஷயங்கள் எத்தனையோ இருக்கலாம், ஆனா நமக்கு தெரியலங்கிறதுனால அது இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்ணோட சக்திக்கு கட்டுப்படாத விஷயங்கள் எத்தனையோ இருக்குது இல்லையா? இப்ப உதாரணத்துக்கு நீங்க எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்ப நாமெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். நம்ம சுத்தி எத்தனை காற்று மண்டலத்துல எத்தனையோ வைரஸ் கிருமிகள் இருக்கு, பாக்டீரியாஸ் இருக்கு. அப்போ இந்த நுண்கிருமிகள் எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியல. இப்ப நீங்க ஒரு மைக்ரோஸ்கோப் வாங்கிட்டு அந்த மைக்ரோஸ்கோப்ல ஜூம் பண்ணி பாக்குறீங்க. சாப்பிடுற பொருளை ஒன்று எடுத்து வச்சு பாருங்க, இல்லை ஒரு அழுகிய பொருளை ஒன்று எடுத்து வச்சு பாருங்க அந்த மைக்ரோஸ்கோப்ல. அதுல ஏகப்பட்ட நுண்கிருமிகள் அப்படியே ஊர்ந்துட்டு இருக்கிறத பார்க்கலாம் மைக்ரோஸ்கோப்ல பாத்தீங்கன்னா. அப்ப கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமிகள் பூரா கொச கொச கொசன்ட்டு என்னமோ வித்தியாசமா ஒரு பேன் மாதிரி, ஒரு கொசு மாதிரி, ஒரு புழு மாதிரி விதவிதமான வடிவங்கள்ல அந்த பாக்டீரியாஸ், அந்த ஈஸ்ட், அந்த வைரஸ், இதுக்கெல்லாம் நாம தானே பேர் வச்சிருக்கோம், பல பேர் வச்சிருக்கோம். அப்ப அத்தனை நுண்கிருமிகளும் அவ்வளவு இருக்குது, கொச கொசன்னு இருக்குது. அந்த அழுகி போன பொருளை பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு கெட்டு போன இறைச்சியில பாத்தீங்கன்னா தெரியும். இது மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது தான் தெரியும். ஆனா அது மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி எத்தனையோ ஜீவராசிகள் கண்ணுக்கு தெரியாம இருக்குது, நமக்கு தெரியல. காரணம் என்ன? நம்ம கண்ணுக்கு அந்த சக்தி இல்ல, பாக்குற டைரக்ட் சக்தி இல்ல. அப்ப அதனால இப்ப நம்முடைய உலகம் எப்படி தெரியுதுன்னா ரொம்ப சுத்தமா இருக்கிற மாதிரி இருக்கு. நான் வீட்டை நல்லா கூட்டி தொடச்சு அழகா வச்சிருக்கேன், அருமையா இருக்கு என்னுடைய வீடு, பளபளன்னு இருக்கு. டைல்ஸ்க்கு நான் இந்த ஃப்ளோர் வாஷ் போட்டு பண்ணி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன், நீங்க சொல்லிக்கலாம். ஆனா மைக்ரோஸ்கோப்பை வச்சுட்டு நீங்க குழந்தை விளையாடுற கையை எடுத்து பாத்தீங்கன்னா அந்த கையில அத்தனை பூச்சிகள் ஓடிட்டு இருக்கும். அந்த கிருமிகள் அத்தனையும் அந்த கைக்குள்ள இருக்கும் குழந்தைங்க. அதனாலதான் சில குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி வயித்தால போறது. அப்போ இத்தனை கிருமிகள் இந்த உலகத்துல இருக்கத்தான் செய்து, இருந்து கொண்டுதான் இருக்குது. இதெல்லாம் பாக்குற மாதிரி ஒரு பார்வை நமக்கு வந்துட்டா இந்த உலகத்தை நம்ம என்ஜாய் பண்ண முடியாது. நம்ம முன்னாடி எல்லாம் பூச்சி பறந்துட்டு இருக்கோம், நம்ம முன்னாடி கிருமிகள் எல்லாம் விதவிதமா உருவத்துல இருக்கும். ஒரு கொசுவே நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா பயந்துருவீங்க, ஒரு பேனை எடுத்து ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா ஓடிடுவீங்க. அப்ப அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த உலகத்துல ஜீவராசிகள் எல்லாம் கண்ணு முன்னாடி அப்படியே டைரக்டா பாத்தீங்கன்னா நீங்க இருக்க முடியுமா? நரக மாதிரி ஆயிடும் வாழ்க்கை. அப்ப என்ன, இந்த மாதிரி எல்லாம் தெரியாம இறைவன் மறைச்சு வச்சிருக்கான்னா அப்ப எப்படி நம்மள வச்சிருக்காங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டா இதெல்லாம் புலன் சார்ந்த வாழ்க்கை. அப்ப இந்த புலன் சார்ந்த வாழ்க்கையில போய் நம்ம மயங்க கூடாது, இதெல்லாம் வந்து போற விஷயங்கள். அப்ப புலன் கடந்த உண்மை என்ன அப்படின்னா என்னுடைய உணர்வு மட்டும்தான் உண்மை. அப்ப அதை தான் நம்ம பிடிக்கணும். அதை விட்டுட்டு இந்த புலன் இருக்கக்கூடிய விஷயத்தை சாஸ்வதம் சத்தியம் நினைச்சா அது மாற்றத்துக்கு உட்பட்டு கொண்டே இருக்கும். மாறுகின்ற பொருள் என்றும் உண்மையாகி விடாது. ஏன்னா எது சத்தியம்? பிரம்மம் மட்டும் சத்தியம், ஜகத்தானது மித்தியா, தோன்றி மறையக்கூடியது, வந்து வந்து போகின்றவைகள். அப்படிங்கிறதுனால அந்த தெளிவு நம்ம இடத்துல வர வேண்டும்ங்கிறதா சாஸ்திரம் இவ்வளவு விளக்கம் கொடுத்து அந்த பிரம்மத்தினுடைய லட்சணங்களை சொரூபத்தை எல்லாம் சுட்டி காட்டி இந்த 62வது ஸ்லோகத்தோட நிறைவு செஞ்சது. இப்ப இந்த 63வது ஸ்லோகத்துல அதை தான் சொல்லுது. அறியும் பிரம்மம் அறியப்படும் உலகத்திற்கு மாறான இயல்பு உடையது. பிரம்மத்திற்கு அப்பாற்பட்டு வேறு எந்த பொருளும் இல்லை. பிரம்மத்திற்கு அந்நியமாக வேற எதுவும் தோன்றினால் அது உண்மையில் இல்லாததாயினும் காட்சிக்கு தோன்றும் காணல் நீர் போன்றது அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்ப காணல் நீரை பார்த்த உடனே நமக்கு எப்படி கண்ணுடைய ஏமாற்றம், கண்ணுடைய காட்சி பிழை நமக்கு காணல் நீரை உண்டாக்குதோ அது மாதிரி இங்க மனதினுடைய காட்சி பிழைகள் இந்த உலகம் விரியுது. அப்ப நம்ம அந்த பிழைங்கிறத எப்போ தெரிஞ்சுக்க முடியுது? நம்ம பக்கத்துல போய் அதை வெரிஃபை பண்ணி தானே தெரிஞ்சுக்க முடியுது. காட்சி பிழைங்கிறத கண்ணு ஃபர்ஸ்ட் ஒத்துக்க மாட்டேன்னுச்சு. ஆனா பக்கத்துல போய் பார்த்த பிறகுதான் காணல் நீருங்கிறது தெரிஞ்சுது. அது வரைக்கும் உண்மையிலே தண்ணி ஓடிட்டு இருக்குன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். பக்கத்துல போய் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது இல்ல காட்சி பிழை தான், கண்ணு தான் ஏமாத்திருச்சுங்க, அது காணல் நீர் தான் அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன். அது மாதிரி இந்த உலகம்ங்கிற இந்த பிரம்மாண்டத்தை எப்ப நான் உண்மை இல்லைன்னு ஒத்துக்குவேன்னா இந்த மாதிரி பாடத்திட்டத்துல விசாரணை செய்து பார்க்கும்போது தான் ஒத்துக்குவேன். இல்லைன்னா எனக்கு இந்த உலகம் இருப்பது மாதிரி தான் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். காணல் நீர் இருக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும்? விசாரணை பண்ணாத வரைக்கும் காணல் நீர் இருக்கும். அதை விசாரித்து பார்த்தால் அங்க காணல் நீர் கிடையாது. எப்படி விசாரித்து பார்க்கணும் என்ன அர்த்தம்? நம்முடைய விவேகத்தினால அது உண்மையா இருக்கா இல்லையாங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறோம். விவேகத்தினால ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறதுனா என்ன? பக்கத்துல போய் காரை நிறுத்தி பார்க்கிறோம், ஆனா அங்க தண்ணி இல்ல, அப்ப இது காணல் நீர் தான் அப்படிங்கறத நம்ம அனுபவ ரீதியா உணர்றோம். அது மாதிரி இந்த பிரபஞ்சமும் உண்மையில் இல்லை என்றை நம்ம அனுபவ ரீதியா உணரணும். அப்படின்னா அந்த அனுபவம் நமக்கு எப்ப உண்டாகும்னா நம்முடைய மனம் விழித்துக் கொள்ளும் போதுதான் அனுபவம் உண்டாகும்.
மனம் விழிக்காத வரைக்கும் அது உண்மை என்று நம்பிக்கொண்டே இருக்கும். ஏன்னா மனதனுடைய கற்பனை தானே இந்த உலகம். அதுதான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். ஆனா அது கற்பனைங்கிறத அந்த மனசு ஏத்துக்காது. ஏன்னா அதான் காணல் நீரை பார்த்துக்கிட்டு இருக்குதுல்ல, ஒத்துக்க மாட்டோம். அது எப்படிங்க அங்க தண்ணி இருக்குங்க அப்படின்னு சாதிப்போம். இன்னொருத்தர் இல்லைங்க அது காணல் நீர் தான் சொன்னாலும், இல்ல நான் பக்கத்துல போய் பார்த்து தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்றவர்கிட்ட நம்ம பக்கத்துல கூட்டு போய் தானே நிரூபிக்க முடியும். அப்ப அந்த மாதிரி ஒரு அடமெண்டா இருக்கக்கூடியவங்க கிட்ட நம்ம டைரக்டா கூட்டு போய் தான் அதை ப்ரூவ் பண்ணணும். அது மாதிரி சாஸ்திரம் இங்க என்ன சொல்லுது, நீ அடமெண்டா இருக்கிற, இந்த உலகம் உண்மை இல்லைன்னு நான் சொல்றேன், நீ ஒத்துக்க மாட்டேங்கிற, அடமெண்டா இல்ல இல்ல இந்த உலகம் உண்மைதான், நான் அனுபவிக்கிறேனே, நான் என்ஜாய் பண்றேன்னு சொல்றேன். அப்ப அதை எப்படி என்ஜாய் பண்ற, எப்படி அனுபவிக்கிற, என்னவா நான் காட்டுறேன்னு சொல்லி இப்ப இத்தனை விஷயங்கள் நமக்கு பாடத்திட்டங்கள் எடுத்து சொல்லி புரிய வைக்குது. நீ அனுபவிக்கிற உலகம் இப்படியா, இதுதான் உன்னுடைய உண்மை உலகமா, என்னத்தை நீ போகும்போது எடுத்துட்டு போன, என்னத்தை நீ கொண்டு வந்த, அப்ப நீ எதை நீ உண்மையிலேயே அனுபவிச்ச, அனுபவிக்கிறதுனா எது அனுபவம், உனக்கு எந்த அனுபவம் உனக்கு உண்டாச்சு அப்படின்னு அத்தனையும் கேட்டு நமக்கு ஆராய்ச்சி பண்ண சொல்லுது. அப்ப நம்ம ஒவ்வொன்றும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது உண்மையிலேயே இங்க அனுபவம்ங்கிறது நமக்கு என்னன்னா புறத்துல நாம உண்டாக்கி கொண்ட அனுபவங்கள் தான் அதெல்லாம். ஆனா அது உண்மை அனுபவங்கள் கிடையாது. கனவு வாழ்க்கை மாதிரி ஒரு கற்பனை அனுபவங்கள். கனவு வாழ்க்கையில எப்படி ஒரு புலி துரத்துன உடனே நான் புலிதான் என்ன துரத்துதுன்னு பயந்துட்டு அழுதுட்டு ஓடி வரேன், அப்புறம் அம்மா எழுப்பி விடுறாங்க, அப்பதான் கனவுன்னு தெரியுது. ஆனா நான் அந்த கனவு உலகத்துல இருக்கிற வரைக்கும் உண்மை மாதிரியே தான் நான் புலிக்கு பயந்துகிட்டு அழுதுகிட்டு ஓடி வந்தேன். அப்புறம் நான் அந்த பதட்டத்துல அழுகுற சத்தத்தை கேட்டு அம்மா என்னடா அப்படின்னு எழுப்பி விடங்காட்டி தான் கனவு தெரிஞ்சு, அடப்பா நான் புலி இல்லையா கனவு தானா அப்படின்ட்டு நான் என்ன தைரியப்படுத்திக்கிட்டேன். அப்ப அந்த சிச்சுவேஷன் எனக்கு அந்த சம்பவம் அப்போதைக்கு உண்மையாகவே இருந்தது. அது மாதிரி இந்த நனவு வாழ்க்கையும் இப்போதைக்கு எனக்கு உண்மையாகவே இருக்கிறது. ஆனா எப்பொழுதும் இல்லாமல் போகிறது, மரணத்துக்கு பின்னாடி இல்லாமல் போக போகுது இந்த உலகம். ஆனா அந்த அனுபவம் அனுதினமும் தூக்கத்தில் நடக்கிறது. அப்ப அந்த ஆழ்ந்த உறக்கத்திலே நான் இந்த உலகத்தை விட்டு விடுகின்றேன். அப்ப விட்டு விடும்போது இந்த உலகம் இல்லாம போகுது. அப்ப நான் என்ன ஜாதி, என்ன மதம், என்ன மொழி, என்ன கலாச்சாரம் எதுவுமே தெரியாம இருக்கிறேன். அதை உதாரணமா எடுத்துக்கொண்டு விழித்துக் கொள்ளுங்கள். மரணத்திற்கு முன்பு விழித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா இந்த வாய்ப்பு திருப்பி கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு உடல் கிடைக்கிறோம், இதே மாதிரி ஒரு விவேகம் உண்டாகும், இது மாதிரி ஒரு பாடத்திட்டம் நமக்கு கிடைக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இதெல்லாம் எத்தனையோ கோடியில செய்த புண்ணியத்தின் பலன்கள். இதெல்லாம் இந்த மாதிரி பாடத்திட்டம் நமக்கு கிடைக்கிறதெல்லாம் உடனே கிடைச்சிடாது. பல கோடி ஜன்மங்கள் செய்த புண்ணிய பலன்கள் இருந்தா தான் இந்த மாதிரி சாஸ்திரம் எல்லாம் படிக்க வர முடியும். ஏன்னா அது புண்ணிய கர்ம ஆக்டிவேட் ஆகணும். ஆனா அதை நம்ம துச்சமா மதிச்சு அதை உதாசீனப்படுத்திட்டோம் அப்படின்னா அப்ப புண்ணிய கர்மா ஆக்டிவேட் ஆன அளவுக்கு பாவ கர்மாவும் ஆக்டிவேட் ஆகும். அப்ப அது என்ன பண்ணும், இதை அமுக்கிடும், போட்டு இதை அமுக்கி நம்மளை மீண்டும் அந்த பிறவி சக்கரத்துல சுத்த வச்சிடும். அப்ப நாம இந்த புண்ணிய கர்மா ஆக்டிவேட் ஆகும் போதே விழிச்சுக்கிட்டோம் அப்படின்னா பாவக்கர்மா ஆக்டிவேட் ஆகிறத தடுத்துடலாம். அடுத்தது நமக்கு பாவக்கர்மா வரும், எப்படிதான் நம்ம புண்ணியம் பாவம் ரெண்டும் கலந்துதான் கையாள போறோம். ஏன்னா பிறவின்னு வந்துட்டாலே இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை. இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும், அதுதான் பாவ புண்ணியம்ங்கிறது பேரு. அப்போ நான் இன்பம் மட்டுமே போதும்னு நினைச்சா நடக்குதா, இல்லையே, துன்பமும் வந்துடுது. சரி துன்பமே எப்பயுமே இருந்துட்டு இருந்தா நான் வாழ்வேனா, சூசைட் எல்லாம் பண்ணி செத்து போவேன். அப்போ துன்பமும் இருக்குது, ஆனா திடீர்னு எனக்கு சில இன்பமும் வருது இல்ல. அப்போ அந்த இன்பமும் துன்பமும் கலந்து இருக்கிறதுனால தான் நான் லைவ்ல இருக்கிறேன். அந்த நிலையை நான் உணர்வதற்கு இது மாதிரி விவேகம் நமக்கு மேலும் வளர்ந்ததுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கிடைச்ச இந்த பிறவியை சரியா பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கறத சாஸ்திரம் இங்க சொல்ல வர்ற விஷயம். அப்ப அதை நம்ம இங்க புரிஞ்சுக்கிட்டு விழித்துக் கொள்ள வேண்டும். அந்த விழிப்பு தான் இங்க உண்மையான விழிப்பு நிலை. அந்த மனம் விழித்துக்கொண்டு அந்த அறிவாக பிரகாசிப்பதுதான் இங்க உண்மையான விழிப்பு. நம்ம தினசரி தூக்கத்திலிருந்து விழிக்கிற விழிப்பு அல்ல உண்மையான விழிப்பு. அல்லது நான் விழித்துக் கொண்டிருக்கிற இந்த விழிப்பு நிலை அனுபவம் எனக்கு உண்மையான விழிப்பு நிலை அனுபவம் கிடையாது. ஏன்னா விழிப்பு நிலை அனுபவம் எனக்கு என்ன எவ்வளவு நேரம் இருக்க போகுது, 8 மணி நேரம் விழிச்சுட்டு இருப்பேன், மீதி நான் 8 மணி நேரம் தூங்கிடுவேன், அப்புறம் 8 மணி நேரம் வேற ஏதாவது வேலையில் இருப்பேன், இப்படிதான் போயிட்டு இருக்கும். அப்ப இதெல்லாம் நமக்கு சாஸ்வதம் கிடையாது. அதனால உண்மை விழிப்பு வந்துட்டா என்னுடைய ரியாலிட்டி எனக்குள்ள அனுபவம் ஆயிடும். அதைத்தான் சாஸ்திரம் இங்க சொல்லுது, உன்னுடைய சொரூபத்துக்கு திரும்ப, உன்னுடைய இயல்புக்கு வந்துடு அப்படிங்கிறது. அது அந்த நிலைக்கு நம்ம போயிட்டோம்னா நம்மளுடைய ரியாலிட்டி அந்த அறிவு மயம், உணர்வு மயம் அப்படிங்கிறது. அந்த நிலை தான் இங்க ஆனந்த மயம். வேற எந்த நிலையிலும் நீங்க அந்த ஆனந்தத்தை அனுபவமாக்க முடியாது. ஏன்னா இந்த உலகம்ங்கிறது ஒரு ஜடம். இந்த ஜடத்துல நீங்க என்ன ஆனந்தம் அனுபவமாக்க முடியும்? அனுபவமே உணர்வுல தான் நடக்க வேண்டிய ரசவாதம். ஜடத்துல எந்த அனுபவம் நடக்காது, உணர்வுல நடக்க வேண்டிய விஷயம் அது. அதனால நமக்குள்ள நடக்க வேண்டிய அந்த அனுபவம் நாம தான் அனுபவமாக்க முடியும். அதை சொல்லி இந்த காணலேர் ஓமானத்தை சொல்லி இந்த 63வது ஸ்லோகத்துல புரிய வச்சார்.
இப்ப அடுத்தது 64. திருஷ்யதே த்ரூயத்தே யத் யத் பிரம்மணோன் என்ன தத்பவே தத்வ நானாச்ச தத் பிரம்மா சச்சிதானந்த மத்வயம். இந்த 64 என்ன சொல்றாருன்னா, எவை எவைகள் காணும்படியாகவும் கேட்கும்படியாகவும் இருக்கின்றனவோ அவைகள் எதுவுமே பிரம்மத்திற்கு அந்நியமானது அல்ல. தத்துவ ஞானம் கொண்டு விசாரித்து பார்க்கும்போது அவைகள் அனைத்துமே சச்சிதானந்த ஸ்வரூபம் என்பது நன்கு புரிய வரும். இரண்டற்ற பரம்பொருளாக ஒளிர்வதும் நன்கு தெரிய வரும் என்பதாக இந்த 64வது ஸ்லோகம் சுட்டிக்காட்டுது. அப்போ இங்க வேத மகா வாக்கியம் உபதேசம் என்ன சொல்ல வருது? தத்துவம் அசி, நீ அதுவாகவே இருக்கின்றாய், நீ அதுவே அப்படிங்கிறது சொல்லுது. அதுவே நீ அப்படின்னு சொல்லுது. அப்போ அதுவே நீ என்ற பொருள் கொண்ட தத்துவம் என்ற சொல் இருப்பவற்றுள்ளேயே உள்ள பேருண்மையை குறிப்பிடுவதனாலே தத்துவம் என்ற சொல் உண்மையை நாடுவதை சுட்டி காட்டுகின்றது. அதனால் எது உண்மை எது மாயை என்று அறிய விரும்பும் சாதகன் முதலில் அறிந்து கொள்வது அவன் கண் முன்னே இருப்பதையும் செவி வெளியே கேட்பதையும் மட்டும்தான். அப்போ கண்ணால் பார்க்கப்படுவது ஒரு உருவமே, காதால் கேட்கப்படுவது ஒரு சப்தமே. அப்ப அந்த இரண்டுக்கும் பொருள் இருக்கும் இல்லையா? அதை நாடுவது தான் உண்மையை அறிவது. அவ்வாறு உண்மையை நாடும் சாதகன் ஒரு தத்துவவாதி ஆகின்றான். அந்த தத்துவ ஞான வழியில் பார்க்கும் சாதகனுக்கு காண்பதிலும் கேட்பதிலும் உள்ள பொருள்தான் மிக மிக முக்கியமாக கருதப்படுகிறது. அதாவது காணும் காட்சியில் ஒன்று காணப்பட்டு அது ஒரு பொருளை உணர்த்துகின்றது. அதே போல எந்த கேள்வியிலும் கேட்கப்படும் சொல் ஒரு பொருளை அறிவிக்கின்றது. ஆனால் வெறுமனே காணப்படுவதையும் கேட்கப்படுவதையும் மட்டுமே எடுத்துக்கொண்டால் அது காட்சிக்கும் கேள்விக்கும் உரிய உண்மைத்தன்மையை காட்டிவிடுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஏன்னா அது வெறும் காண்பதினாலோ அல்லது கேட்பதினாலோ மட்டும் அதனுடைய உண்மைத்தன்மை நமக்கு புரிந்து விடாது. அவைகள் உணர்த்தும் உண்மை பொருள் எப்படின்னா, அதை விசாரித்து பார்க்கின்ற போதுதான் நமக்கு அதை விவேகத்தினாலே அது அறியப்பட முடியும். இல்லைன்னா வெறும் காண்பதினாலோ கேட்பதினாலோ அது காட்சிக்கும் கேள்விக்கும் உரிய மாயை என்பதாக ஆகி அவைகள் உணர்த்தும் பொருளே உண்மை என்பதாக நமக்கு ஏமாற்றத்தை உண்டு செய்துவிடும். அப்போ ஒரு பொருளை உணராத வகையில் காட்சியும் கேள்வியும் இருந்தாலும் பயனில்லாமல் போகின்றது என்பது இங்கு சுட்டிக்காட்டக்கூடிய மிக உண்மையாக பார்க்கப்படுது. அப்ப அதனால காட்சியில வச்சு அது சத்தியம் நம்ம முடிவு பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் ஏற்கனவே காணல் நீர் உதாரணம் சொல்லிட்டேன். அதே மாதிரி கேட்கறத வச்சு அதுதான் உண்மைங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வந்துடக்கூடாதுங்கிறது தான் திருக்குறள்ல சொல்லிட்டோம். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்ப ஒருத்தர் சொல்றாரு அப்படிங்கனால அது அப்படியே சத்தியம் அப்படின்னு நம்ம நம்பிடக்கூடாது. புளிய மரத்துல பேய் இருக்குன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அப்ப உடனே அந்த புளிய மரத்துல பேய் இருக்குதுன்னு நம்ம நம்பிடக்கூடாது. அது உண்மையிலே புளிய மரத்துல பேய் இருக்குங்கிறது யாராவது பார்த்துருக்காங்களாங்கிறத நம்ம விசாரணை பண்ணணும். இல்லது நானே ஒரு டைம் பார்க்கணும், அப்பதான் நம்புவேன் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம தயாராகணும். அப்பதான் அதனுடைய உண்மைத்தன்மையை நம்ம உணர முடியும். அதை ஒருத்தர் சொல்லிட்டா அது பேய் இருக்குதுன்னு நான் நம்பிட்டேன் அப்படின்ட்டா நான் என்றைக்குமே புளிய மரத்துக்கிட்ட போக முடியாது. அப்ப இதனால என்ன ஆகும்? அந்த உண்மைத்தன்மையை என்னால உணர முடியாம அந்த போலியையே நான் உண்மையாக நம்பி என்னுடைய வாழ்நாள முடிச்சுக்குவேன். அதான நடந்துட்டு இருக்கு. இதுதானே நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி செய்யறதுக்கு நம்ம மனுஷனா பிறந்திருக்க வேண்டியது இல்லையே. மிருகமா பிறந்திருந்தாலே மிருகத்தை நம்ம பயமுறுத்தினா ஒளிஞ்சிக்குமே போய். அப்ப மனிதனா பிறக்கிறதுல நமக்கு என்ன பெனிஃபிட்? அதனுடைய உண்மைத்தன்மையை உணர்வதற்கான ஒரு பிரத்யேக பகுத்தறிவு நம்ம இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம விசாரணை பண்ணி விவேகத்தினால அதை உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப அப்படித்தான் இங்க சாஸ்திரம் சொல்ல வருது. ஏன்னா இங்க காண்பதும் கேட்பதும் ஒருவரது இந்திரியங்களால் எனும்போது எப்படி இந்திரியங்களே பிரம்மம் ஆவதில்லையோ அது போன்ற காட்சியும் கேள்வியும் பிரம்மம் ஆவதில்லை. அப்ப பிரம்மத்தின் சன்னிதானத்தில் அவைகள் விளங்குவதால் அவைகள் பிரம்மத்திற்கு அந்நியமானவைகளும் அல்ல. அதனால் உலகம் பிரம்மத்திற்கு அந்நியமானதல்ல என்றாலும் பிரம்மமே உலகமாக ஆகிறது என்று சொல்வது தவறு என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்போ பிரம்மத்தின் அதிஷ்டானத்துல இந்த மனசானது இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணி பார்க்குது. ஆனா சிருஷ்டி பண்ணி பார்க்கிற மனசுல தெரியக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் பிரம்மம் இருப்பதனால தெரிஞ்சாலும் அது பிரம்மத்திற்கு வேறாக அந்நியமானவையாக இல்லாமல் இருந்தாலும் அதுவே பிரம்மம் ஆகிவிடாது என்று இங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல வருது சாஸ்திரம். அது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உணர்பவன் பொருளை உணரவில்லை என்றால் உருவங்களும் சப்தங்களும் எதற்கும் பயனில்லாது போகின்றன.
இவ்வாறு உணர்பவனின் பிரம்ம நிலையில் அனைத்துமே அதன் தன்மைகளால சச்சித்தானந்த சுரூபங்களாகவே விளங்குகின்றன. அந்த நிலையிலே காண்பவன் காணப்படுவது காட்சி என்ற எதனையும் பிரித்தறிய முடியாது. எல்லாம் ஏக சொரூபமாகவே விளங்கும். காணும் தனது சொரூபமே காட்சியாகி நிற்பதை உணர்வதே அறிய வேண்டியவற்றுள் எல்லாம் உயர்வான பேரறிவு நிலையாகும் என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அதுதான் இந்த 64வது ஸ்லோகத்தினுடைய முக்கிய சாரமாக பார்க்கிறோம். அது நம்ம ஏற்கனவே அந்த காண்பான், காட்சி, காணப்படும் பொருளுக்கு உண்டான விளக்குகள் எல்லாம் நம்ம தெளிவா கொடுத்துட்டோம். அப்ப அதனால இப்ப ஆதிசங்கரர் என்ன பண்றாருன்னா, ஓரளவுக்கு அப்படியே கன்க்ளூஷன் வந்துட்டாரு, முடிவுக்கு வந்துட்டாரு. அதனால திருப்பி நீங்க குழப்பம் அடையாதீங்க. நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க. உங்களுடைய இருப்புனால இந்த உலகம் இருக்குது. அப்போ இங்க உண்மையிலேயே இருப்பு அப்படின்னு சொல்றது எதுன்னா, நானே தான் இருப்பு. எக்ஸிஸ்டன் அப்படின்னு ஒரு வார்த்தை, ஆங்கில வார்த்தையில இங்க இருக்குது அப்படின்னு சொன்னா அது இருப்பாக நான் தான். ஆனா நான் எனக்கு வேறாக என்று இருக்கிறது என்று பார்க்கின்ற வரைக்கும் என்னுடைய இருப்பு வேற, அதனுடைய இருப்பு வேறங்கிற அந்த பிரிவினைகள் இருக்கிற வரைக்கும் என்னுடைய உண்மை இருப்பை நான் உணர முடியாம போயிடும். அப்ப நான் எந்த அடிப்படையில என்ன இருக்கிறேன் என்று சொல்கிறேன் என்றால், அறியாமையினாலே இந்த உடலையும் மனதையும் வைத்துக் கொண்டு நான் இருக்கிறேன் என்று என்னுடைய இருப்பை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஆனா நான் விசாரணை பண்ணி விவேகத்தினால நான் அந்த தெளிவு வரும்போது, இங்க இந்த உடலோ மனமோ நான் அல்ல, என்னுடைய உண்மை இருப்பு இந்த இரண்டுக்கும் அப்பாற்பட்ட வெளி, உணர்வு வெளி அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அப்ப அதுதான் என்னுடைய ஸ்புரணம், அகம், நான்ன்ற என்னுடைய ரியாலிட்டி, என்னுடைய சொரூபம். அப்ப அதுதான் நான் இருக்கிறேங்கிறது சொல்ல முடியும். அப்ப அதுதான் இருப்பு, அப்ப அதுதான் எக்ஸிஸ்டன்ஸ், அப்ப அதுதான் இறைவன், அப்ப அதுதான் பிரம்மம், அதுவே நான். அதுதான் மகான்கள் தத்துவமசி, நீ அதுவாகவே இருக்கின்றாய்ங்கிற உபதேசத்தின் மூலமாக நமக்கு புரிய வைக்கிறாங்க. அப்ப இது நமக்கு எந்த அளவுக்கு உள்ள போய் வேலை செய்து, எந்த அளவுக்கு நம்ம அதை மனதளவுல புரிஞ்சு விடுதலை ஆகிறோமோ அந்த அளவுக்கு நாம இந்த விஷயத்திலிருந்து வெளியே வந்து விட முடியும். அப்புறம் இன்னும் இந்த மாதிரி விஷயங்களை 4 ஸ்லோகத்துல சொல்லி முடிக்கிறார். இந்த ஆத்ம போதம் மொத்தம் 68 ஸ்லோகத்தோட முடிவடைய போகுது. இப்ப இன்றைக்கு நம்ம 64வது ஸ்லோகத்தோட நிறைவு செய்யலாம். மீதி 4 ஸ்லோகங்களை நாளைக்கு பார்த்து நாளையோட வகுப்பை நம்ம ஆத்ம போதத்தை முடிச்சுக்கலாம். அப்ப இதை நாளைக்கு இன்னும் கொஞ்சம் மற்ற 4 ஸ்லோகங்கள் மூலமா மேலும் சில விரிவான விஷயங்களை நாளை வகுப்பிலே பார்க்கலாம். இப்ப இன்றைய வகுப்பை நான் இந்த 64வது ஸ்லோகத்தோட நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.